எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜயராவணன். ஸோ எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட்டோட பாட்காஸ்ட்ல இப்படிலாம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஆமா பண்ணுவாங்க. நீங்க பாத்துருக்கீங்க, இப்படிதான் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட்னு ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளா ஒரு ஐடியா இருந்துச்சு. பாட்காஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரோவர்ட். ஸோ அது நம்ம இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பத்தி சொல்லணும்னா, ரொம்ப நாளா ஆக்டிங் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சமீப காலமா கண்டென்ட் கிரியேஷன்லேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ அதை தொடர்ந்து பாட்காஸ்ட்டோ பண்ணணும் அப்படின்றது ஒரு எண்ணம். நீண்ட நாட்கள் ஐயாவோட வந்து ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருப்போம். ஃபோனில் பேசும்போது அது பெரிய கான்வர்சேஷனாக வளர்ந்து அது எங்கேயோ போய் நிற்கும். ஸோ அது பாட்காஸ்ட்டாக ஒன்று பண்ணலாமே அப்படின்னு ரொம்ப நாள் திட்டத்தை இன்னைக்கு எப்படியும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். என் பேரை சொல்லிருக்கேன், தப்பா எடுத்துக்க போறேன். யார் பேர்? என் பேரை வரேங்க ஐயா, என்ன பேச விடுங்க. ஸோ ஐயா வந்து ராஜசங்கீதன் நண்பர். ஸோ அவரை பத்தி நான் சொல்றதை விட அவரே நிறைய சொல்லுவார். இல்ல உங்களை பத்தி நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா தப்பா போயிடுறேன். நீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன அறிவு கொடுத்து ஸ்டார்ட் மீடியால ஒர்க் பண்றதுனால ஒரு விஷயம் தெரியும்ல, கெஸ்ட் கூப்பிட்டா அவங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். கரெக்டா மேக்கப் வந்து அந்த முதல் செகண்ட் வரைக்கும் வந்து மேக்கப் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு யார் நீ பொதுவாக நடக்கிறது, சமூகத்துல நடக்கிறத சொல்றேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஷார்ட்ல அவர் இருக்கிறாருல, அது மாதிரி ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 2 செகண்ட்ல சார் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் எழுதிட்டு வந்து சாகித்ய அகாதமிலாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவரோட தீவிரம் என்னன்னா, அது நானே சொன்னா நல்லா இருக்கு, நானே இந்த புக்கெல்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்றது இருக்கு இல்லையா. ஆமா, அந்த மாதிரி வந்து சிரமம் எல்லாம் இல்லாம நீங்களே சொல்லுங்க என்ன உங்களால முடியுமோ. அந்த மாதிரி சிரமங்கள் தான் செய்யும். அதெல்லாம் உடப்ப ஏன் அந்த ஸ்டீரியோ டைப்லாம் இருக்கணும். நான் என்ன பத்தி ஒரு அறிமுகம் கொடுக்குறேன், நீங்க உங்களை பத்தி குட்டினா அப்படியே கூட சேர்ந்து வந்துருவேன். அறிமுகம்லாம் நான் ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்க, கண்டென்ட் போவாங்க. கேள்வி என்ன? கேள்வி எல்லாம் இல்ல, இதெல்லாம் வச்சுக்கலாம். அறிமுகப்படுத்திட்டு தான் வச்சுப்போம். அறிமுகப்படுத்தலன்னே வச்சுப்போம். ஐயா வந்து எழுத்தாளர். எனக்கு வந்து அந்த வகையில தான் தெரியும். நிறைய ஃபேஸ்புக் எழுத்தாளர் நான் சொல்லிருக்கூடாது, தப்பா போயிடும். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஃபேஸ்புக்ல தொடர்ந்து சினிமா பத்தியா இருக்கட்டும், அரசியல் பத்தியா இருக்கட்டும் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் சினிமாவிலேயே ஒரு இயக்குனரா பார்க்கலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. சோ இது உங்களை பத்திர என்னோட அறிமுகம். சொன்னதுக்கு அப்புறம் பாக்குறாங்க பாத்துருவோம். இப்ப என்ன ஃபேஸ்புக்ல என்ன எழுதுற ராஜசங்கீதன்ற இடத்துல போய் பாருங்க, நீங்க அங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்ப வந்து எல்லாரும் வந்து அங்க வந்து கட்டையோட நின்று இருக்காங்க. நான் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. சரி இப்ப நீங்க சொல்லுங்க உங்களை பத்தி. நான் எப்படி கூச்சமே படாம ஆக்டிங் ட்ரை பண்றேன்னு வைக்கவே இல்லாம சொன்னேன். அதுதாங்க பிரச்சனை. ஆக்சுவலா நம்மள நாமளே வந்து பேசிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கேவலமான விஷயம், கூச்சமான விஷயம் கூட. அதனாலதான் பொதுவா அந்த பிரச்சனை நிர்பந்தத்தை அடுத்தவங்க தலையில வச்சிடுறது. அவங்களும் இந்த மாதிரி சுதப்புனா நம்ம வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு போறது பெட்டர். புரிஞ்சிச்சு, சொதப்பிட்டேன் அப்படின்றத சுத்தி சுத்தி சொல்றீங்க. அதான் எனக்கு வந்து நான் என்ன பண்ணேங்கிறதெல்லாம் தாண்டி டிராவல் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா அவங்க வந்து ஒரு அம்மா டீச்சர், அப்பா ஜேர்னலிஸ்ட். ஸோ அப்படி ஒரு சூழல்ல வளர்ந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் எப்போவுமே நியூஸ் ஓடும், பத்திரிகைகள் இருக்கும், புத்தகங்கள் இருக்கும். ஸோ வீட்டில் அங்கே குப்பையா போடணும்னா கூட புக்கை தான் போடணும், விளையாட்டா விளையாடணும்னா கூட புத்தகத்தை வச்சு தான் விளையாடணும். ஸோ அப்படியான ஒரு சூழல் நீங்க படிக்காம வளர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால ஓரளவுக்கு படிச்சு அப்படிலாம் வந்து வந்தது. அதுக்கப்புறம் அப்பாலாம் எழுதுவாரு, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஒரு பெரிய இவரு போல இருக்கு, நம்மளும் எழுதுவோம் அப்படின்ட்டுலாம் எழுத ஆரம்பிச்சு ஓரளவுக்கு அப்படி நீங்க சொன்ன அந்த அறிமுகத்துக்கு பொருந்துற மாதிரி வந்துட்டேன். ஸோ இதான் உங்க எழுத்து பணிக்கான பின்னணி. ஆமா. சினிமா நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம வந்து பாட்காஸ்ட் பண்றோம் அப்படின்றப்பவே சினிமா பத்தி பேசலாம் அப்படின்னு தான் பேசணும். ஆனா அது வேணாம், மத்த எல்லாமே பேசலாம், லைஃப் பத்தி பேசலாம், ஒரு விஷயத்துக்குள்ள போகாம நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. பட் நான் இதுல ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா சோசியல் மீடியா பத்தி. ஏன்னா இப்போதான் சோசியல் மீடியான்றதுதான் ஒட்டுமொத்த மக்களோட சொசைட்டியுமாவே அங்க இருக்கு இல்லையா. நான் வந்து 2 நாள் முன்னாடி ஒரு பிரியாணி சாப்பிட்டு 2 நாள் கழிச்சு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன்னா இப்போ கூட நான் அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஸோ நீங்க சோசியல் மீடியால குறிப்பா ஃபேஸ்புக்ல நீண்ட நாட்கள் எழுதிட்டு இருக்கீங்க, அங்க உங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ சோசியல் மீடியா பத்தின உங்க கருத்து என்ன நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து நீங்க ஃபேஸ்புக்கை பத்தி பேசுறீங்க, அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே ஒரு சமூகத்துல இருந்துச்சு, ஆர்குட் அப்படின்னு. ஆர்குட்டா? இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுலயே நாங்க வந்து கால் ஊன்றி அளவலாவி வலை வீசி எல்லாமே நடந்து, அதுக்கப்புறம் அது வேலைக்காகல அப்படின்னும் போதுதான் முகநூல் தோழர் மார்க் வராரு, அப்படியே எமர்ஜ் ஆகி வராரு. சரி இது ஏதோ பயங்கரமா இருக்குது, நமக்கு தான் தெரியும்ல சோசியல் மீடியா. இப்ப கூட வந்து ஒரு த்ரெட்டா, ஆமா த்ரெட், ஆமா என்னன்னே தெரியாது, போய் முதல்ல ஆஜராயிடுறது, போய் அதை அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணி வச்சு பண்ணி என்ன போட்டீங்க? ஒண்ணுமே எது போட்டிருக்கீங்க? இது மாதிரிதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ட்விட்டரே வந்து பாத்தீங்கன்னா சரிதான் ஆரம்பிக்கிறாங்களேன்னு ஆரம்பிச்சாச்சு. அதை வந்து நான் போஸ்ட் போட்டு அது வைரலானதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஆச்சு. ஏன்னா ஃபேஸ்புக்ல தான் அதிகமா நான் புழங்கிட்டு இருந்தது.
அதுக்கப்புறம் இன்ஸ்டாலாம் சுத்தம், அந்த பக்கமே போறது கிடையாது. ஓகே, சந்தோஷம். ஆமா, உங்களை மாதிரி கிடையாது. அதனால வந்து ஆர்குட்லயே நான் வந்து உள்ள போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இது ஃபேஸ்புக் வந்ததுக்கப்புறம் உள்ள வந்து போயிட்டு அங்கேயும் வழக்கம் போல அந்த நீச்சல் அடிக்கிறது தள்ளி விட்டா மாதிரி தப்புன்னு அடிச்சுக்கிட்டு எதையாவது சுத்திட்டு இருப்போம். நம்மளா ஏதாவது எழுதுவோம், இல்லை போட்டோ போடுவோம். நம்மளே கேவலமா ஒரு போட்டோ எடுத்து பிளர் ஆகி இருக்கும், அதெல்லாம் போட்டுட்டு எவனாவது லைக் போடுறான்னு கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் அது இது வந்து வாட் கைண்ட் ஆஃப் அனிமல், இதை எப்படி வந்து கையாளணும்னே தெரியாம சுத்திட்டு இருந்த காலகட்டம். அனைமா அப்பெல்லாம் நீங்க வந்து ஒரு 5வது 6வது படிச்சிருப்பீங்க. ஆமா, எனக்கு ஆர்குட்னு எனக்கு ஆடிடுச்சு. நான் என்ன அந்த அதிர்ச்சியில இருந்தே வெளில. அதனால அந்த டைம்ல அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தது. 17 16 டைம்ல ஒரு, ஆமா 2016 17 டைம். அந்த சமயத்துல நாங்க அப்போதான் கொஞ்சம் ஆக்டிவாக இந்த நியூஸ் வந்து அரசியல் சார்ந்த நியூஸ் எல்லாம் பகிர்றது, அதுக்கப்புறம் அது சார்ந்து வந்து கோஆர்டினேட் ஆகுறது. அலங்காநல்லூர்ல வந்து ஒரு பிரச்சனை, அந்த ஜல்லிக்கட்டுல பெரிய பிரச்சனை வந்து உள்ள மக்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணி பசங்களை வெளியே வர விடாமலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு நாங்க ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு மொபைல்ல வந்து இது மாதிரி பேசிட்டு இருக்கோம். நம்ம குறைந்தபட்சம் மெரினா பீச்சுக்காவது போய் நின்று ஆரம்பிச்சா அப்படின்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் வந்து போய் பார்த்தா அங்க ஆல்ரெடி நின்று இருந்தாங்க அந்த விவேகானந்தர் எல்லாம் பக்கத்துல. அங்க காலேஜ் சீனியர் ஒருத்தர் இருந்தாரு. அப்ப என்னவா இருக்காரு இப்போ சோனில கேமரா எக்ஸ்பர்ட்டா இன்ஸ்டா லிங்க்டின்ல பார்த்தேன். எனக்கு ஒரு வருஷம் சீனியர். நிஜமாவே ஃபர்ஸ்ட் டே இதுல அவர் இருந்தாரு. எப்படி எனக்கு தெரியும்னா யூடியூப்ல லைவ் போறாங்க. என்ன யூடியூப்ல லைவ் போறாங்கன்னா விவேகானந்தர் எல்லாம் முன்னாடி ஒரு கூட்டமா இருக்கு, அது ஒரு 15 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே கூட்டம் அதுல அவர் இருந்தாரு. நாங்க ஃபர்ஸ்ட் போனப்போ ஆக்சுவலா ஒரு 5 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக்கப் ஆகுது. பிக்கப் ஆகி அது வந்து திடீர்னு வந்து ஷிஃப்ட் ஆகி விவேகானந்தர் இல்லத்துக்குலாம் போச்சு. அதுல அரசியல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நான் வந்து அப்பெல்லாம் நமக்கு இது பின்னாடி என்ன நடக்குது, ஸ்ட்ரிங்ஸ்லாம் தெரியாது. இப்போ போகும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு விவேகானந்தர்ல அந்த கிரவுண்ட்ல ஒரு 20-25 பசங்க நின்று இருக்கானுங்க, அல்லது ஒரு 75 பேர் இருப்பாங்க. இந்த சைடு போலீஸ்கார் இவர் வந்து தம்பி நம்ம வந்து பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு இங்க இருந்து சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு இவனுங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த டைம்ல எல்லாம் வேற மணிரத்னம் ஃபேனா, ஸோ வந்து யுவா ரேஞ்ச் எல்லாம் ஃபீல் பண்ணிப்பா பசங்க பின்றானுங்களே எல்லாம் வந்து போட்டு அதுக்கப்புறமா தான் இன்னும் பிக்கப் ஆகி அதிகமாக ஆரம்பிச்சோடனே இப்போ அங்க அந்த டைம்ல அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து இட வசதிக்கு வந்து போர்வை கேட்கறது, இல்லை ஹெல்ப் கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சு ஃபேஸ்புக்ல ஓரளவுக்கு பரவலா வருது. அது இல்லாம முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நான் வந்து ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து போடுவேன். அதுதான் வந்து பிரதானமாக ஃபேன் பேஸ் உருவானதுக்கான ஒரு முக்கியமான காரணம். காதல் பற்றி. ஆமா, காதல் பற்றி பற்றாமல் போடுவேன். அந்த பற்றி இல்லைங்க. அதனால ஃபர்ஸ்ட் வந்து மௌனராகம் வச்சு ஒண்ணு போட்டிருந்தேன். மோகன் ரேவதிகளுக்கு மோகன்களை பிடிப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு எழுதுனேன். அதான் ஃபர்ஸ்ட் வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும்ல லைஃப்ல, அதெல்லாம் சார்ந்து அப்படி வந்து எழுதுறது. இப்போ அது சார்ந்து எல்லாரும் வந்து அதை ரசிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய விஷயங்கள்லாம் பகிர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த சராஹா அப்படின்னு ஒரு அனானிமஸ் ஆப் வந்து அது தெரியுமா? அது தெரியுமா? அதுவும் தெரியாதா? நீங்க பால்வாடியில இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக்கி சாட்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுதான். அதுல வந்து இந்த மாதிரி ஆப் வந்து நான் போட்டு அது இன்ஸ்டால் பண்ணி அதுல நிறைய கேள்விகள் வரும். எல்லா கேள்விகளுக்கும் வந்து குறைந்தபட்சம் ஒரு 500 வார்த்தைகள் மிகாமல் பதில் சொல்லிட்டு இருப்பேன். அது எல்லாம் பயங்கரமா இதாச்சு. டிவில எல்லாம் இன்டர்வியூ எடுத்தாங்க ஆக்சுவலி. அது என்னன்னா சராஹா, SARAHA. டிவில இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு பிரபலமாகிறதுக்கு ஒரு வழி. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் அனானிமஸ் ஆப். எல்லாரும் வந்து அதை பத்தி எழுதுறாங்க. எல்லாரும், நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் பயன்படுத்தி அவங்க பதில் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த கவுன்சிலிங் டைப்ல ஆயிடுச்சு. இவர்கிட்ட போனா எல்லா பிரச்சனையும் தீர்வு அப்படிலாம் இல்ல. நம்ம வீடுகள்ல வந்து சில விஷயங்களை பேச முடியாது இல்லையா? எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரெஜுடிஸோட பார்ப்பாங்க. நான் வந்து இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனை லவ் பண்ணிச்சுன்னு ஆரம்பிச்சாலே நம்ம வந்து ஓஹோ அப்படியா அப்படின்ற ரேஞ்சில் வந்து பார்ப்போம். சம்மந்தமே இல்லாத மூஞ்சியே தெரியாத ஒருத்தங்கிட்ட நீங்க அந்த கேள்வி கேட்கறது ஈஸி இல்லையா? அவன் வந்து சொல்றது நீங்க கேக்குறீங்களா இல்லையாங்கிறது கூட கிடையாது. இந்த இது மாதிரி அவன் யாருன்னு முகமும் தெரியாது, நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தைரியம். பாவ மன்னிப்பு போய் வந்து சர்ச் ஃபாதர் பக்கத்துல உட்கார்றாங்கல்ல, அந்த டைப் தான். இப்ப நம்ம வந்து வாழ்க்கையில வாங்கினது, விழுந்தது, எழுந்திரிச்சது, எல்லா அனுபவங்களையும் தொகுத்து நம்ம சில
ஒரு நரேஷன் ஸ்டைல் ஒன்று இருக்கும். அந்த பாணியில எழுதும்போது அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுச்சு. அதை வாசிக்கிற மற்றவங்களுக்கும் அது வந்து இன்னும் ஒர்க் அவுட் ஆகி அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இருக்க கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சு இது மாதிரி தொடர்ச்சியா ஒரு நாள் லிட்ரலி வந்து இதை மட்டுமே ஃபுல் டைம் ஜாப் ஒர்க் பண்ற மாதிரி வந்து அவ்வளோ கேள்விகள் வந்து அவ்வளோ வந்து எழுதிட்டு இருந்தேன், அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என்னன்னா நமக்கு அந்த டைம்ல வந்து எனக்கு இருந்தது இவ்வளோ பேர் இவ்வளோ தனி பிரச்சனைகளோட அட்ரஸ் பண்ண முடியாம இந்த விஷயங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம மைண்டுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது வந்து அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் அப் ஆகுது. அது வரைக்கும் வந்து சராகால சும்மா அந்த வெட்டியா மச்சா நீ வந்து பார்த்தா எம்ஜிஆர் மாதிரி இருக்கான்னு வாங்க, டேய் நீ தானே நீ யாருன்னு எனக்கு தெரியும்ன்ற ரேஞ்சில் கமெண்ட் பண்ணுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்தது. நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றது நமக்கு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அந்த கண்ணாடி போட்டிருக்க போட்டோ நல்லா இருக்கு அப்படின்னு வருவாங்க இல்லையா. இப்படி வெறுமனே ஜஸ்ட் ஒரு நார்மல் அனானிமஸ் ஆப்பா இருந்தது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிங்க் கலர்ல டயலாக் பாக்ஸ்க்கு இது வரும். எக்ஸாக்ட்லி அதான் பாஸ் ஆயிட்டா அப்போ 10th. ஆமா ஆயிட்டீங்க. ஸோ அப்போ வந்து இப்படி ஒரு விஷயம் ஓப்பன் ஆகுறது வந்து அந்த வழியில தான் வந்து பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வெவ்வேறு ஆட்கள் வந்து அதை பயன்படுத்திட்டு அவங்க வந்து வெவ்வேறு இடங்களா வந்து வளர்ந்தாங்க. அதே மாதிரி அந்த சமயத்துல வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணோம்னா அந்த சினிமா லவ் ரிலேஷன்ஷிப்லாம் சார்ந்து எழுதுறதெல்லாம் வந்து எழுதினேன். அந்த பாணிலையும் வந்து ஒரு செட்டு வந்து வந்தாங்க. இதுல என்ன ஒரே விஷயம் என்னன்னா இந்த மற்ற செட்டுகளுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நான் பொலிட்டிக்கலா எழுதுவேன். நீங்க அதே மாதிரி பிக் பாஸ் இருந்ததாலும் நம்ம ஓவியாவை பத்தி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் வந்து ஓவியாவை கொண்டாடுவாங்க. பட் அதுக்குள்ள ஏன் கொண்டாடுறாங்க, அதுக்கான காரணம் என்னங்கிறத அவங்களுக்கே ஒரு சின்ன அதனுடைய இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் விஷயத்த ரசிக்கிற மாதிரி எழுதிடும். மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஓவியா மட்டும் கொண்டாடிட்டு போயிடுவாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என் ரைட்டிங்ல இருக்கும். அதனால அது வந்து பயங்கரமா வந்து கொண்டாடப்பட்டு அப்படி வந்து சோசியல் மீடியால வந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அது கடந்த 10 வருஷத்துலயே வந்து ஏகப்பட்ட சோசியல் மீடியா தான். ஆமா, இன்ஸ்டா வருது, த்ரெட்டும் வந்து பெருசா பிக்கப் ஆகல. பட் என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம வந்து உள்ள இறங்கி எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் வந்து நான் இப்ப வேற எழுதுறதெல்லாம் பெரிய நீளமான பேசேஜ்ங்கிறதுனால எனக்கே அதுக்கெல்லாம் இது வந்திருக்கு. என்ன இவ்வளவு பெருசா எழுதுறாரு இருக்கு கருத்தை ஒரு ஃபீட்பேக்கா என்ன நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். என்ன இவ்வளவு பெருசா எழுதுறாரு, 2 வரியில நறுக்குன்னு ஏதாவது கிடைக்குமா? நறுக்குன்னா பச்சை மிளகாய் தான் எழுதுவோம். என்னன்னா நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன், படிச்சு பார்த்துட்டு ஒரு படத்தை பத்தியா இருக்கட்டும் இதை படிங்க அப்படின்னு அனுப்புனா ஓபன் பண்ணி பார்த்து இவ்வளவு பெருசா இருக்கு அப்படிமானு. அதுல இன்னும் ஹைலைட்னு காமெடி நான் எழுதுறதுக்கு வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் ரிலேஷன்ஷிப்லாம் மதுரையில வந்து ஒரு காலேஜ்ல ஒரு பசங்க ஒரு குரூப்பு அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபேன்ஸ் கிளப்லாம் வச்சுக்கிட்டு நம்ம போஸ்ட் எல்லாம் போட்டு விவாதிச்சு சிலாகிச்சுட்டுலாம் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி தெரிய வந்து அவங்க காலேஜ் தெரிஞ்சுக்கலாமா, பேரெல்லாம் வேண்டாம். சோ அந்த காலேஜ்ல பார்த்து அந்த பிரின்சிபால் அந்த பசங்களை கூப்பிட்டு நமக்குள்ளதான் இருக்கு பிரின்சிபல் தெரியும் எனக்கு, அதனாலதான். சோ அப்படிலாம் இருந்துச்சு. பட் என்னன்னா இது வந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து அதிகமாக பரவலாக சொல்ற விஷயம் நீளமா எழுதுறாரு அப்படின்றது. ஆனா நீளமா எழுதுறதுன்றது ஒரு பண்பு, ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு ஸ்கில் இல்ல, அப்படி ஒரு பாணி, ஒரு டிஸ்கோர்ஸ் வந்து ஒண்ணு இருக்கு தொடர்ச்சியாக. ஆனா வந்து ஃபேஸ்புக்ல எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் அது வந்து பொலிட்டிக்கலா ஆகாத வரைக்கும் எல்லாம் வந்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் பொலிட்டிக்கலா நம்ம எழுதின உடனே அதை வந்து எப்போ பொலிட்டிக்கலா எழுதலாம் அப்படின்ற ஸ்டாண்ட் எப்போ வருது? நாடு பிரச்சனையில அதிகமா மாட்டும், எப்பவுமே பிரச்சனையில தானே இருக்கும். இல்ல அது நான் எழுதின காலம் அதுக்கப்புறமா இன்னும் பயங்கரமான மாறிச்சு. சோ நல்லா கிடையாது. அப்ப வந்து என்னன்னா பட் இந்த இந்த கமல் சொல்லுவார் இல்லையா, உன்னை போல் ஒருவன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் மைய புள்ளி. என்ன சொல்லுவார் கமல்? அதான் அதுல வந்து when terrorism is instant, why cannot be justice அப்படி இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். உடனடியாக தீர்வு, உடனடியாக பதில் இல்ல, உடனடியாக தண்டனை, இந்த மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அப்படி அவர் சொல்லுவாரு. பட் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அந்த மாதிரி உடனடியாக நீங்க ஒரு கருத்தை வந்து எடுத்துலாம் போக முடியாது. நார்மலா ஒரு ஐடியா வந்து நம்ம இன்செப்ஷன்ல வர மாதிரி தான். நீங்க பிளான் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து அது உங்களுக்கு முளைக்கும், அதுக்கப்புறம் அது வந்து உங்களுடைய லைஃப்ல வந்து ஏதோ ஒரு பிரச்சனைல வரும்போது தான் அது திரும்ப மேலே வரும். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க மைண்டுக்குள்ள அந்த ஐடியா இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ விஜயராவணனை வந்து நான் வந்து திட்டினேன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க பதிலுக்கு திட்டுவீங்க. அப்பதான் உங்களுக்கு ராஜசேகரன் மேல இருக்க எவ்வளவு வன்மத்தை நீங்க உள்ள போற்றி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரிய வரும்.
இல்லையா? எனக்கு எதுவும் இல்ல, இல்ல அந்த சொல்றேன். ஃப்ரிட்ஜ் காலியா தான் இருக்கு. இல்ல இதெல்லாம் வந்து நுவான்சஸ். சோ அது மாதிரி ஒரு பதிவை வந்து அவ்வளவு அவசரமா படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு நைட்ல வந்து உட்காந்துட்டு நிலாவை வந்து பொறுமையா பார்க்காம நம்ம அவசரமா போய் தூங்கி என்ன பண்ண போறோம்? இல்லையா? அதே மாதிரி ரோட்ல நின்றும்போது, நீங்க பஸ் ஸ்டாப்ல நின்றும்போது அவசரமா வந்து பஸ்ஸுக்காக வந்து காத்து பஸ்ல தொங்கிக்கிட்டு ஓடுறதுக்கெல்லாம் வந்து போய் என்ன பண்ண போறோம்? அதுலயும் பஸ்ல போய் உட்காருவீங்க. அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பவம் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல போய் உட்காந்துட்டீங்கன்னா, ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துட்டீங்கன்னா, ஒரு 25Gனா உட்காந்து எப்பாடன் செட்டில் ஆனதுக்கப்புறம் கடகடன்னு கொஞ்ச நேரத்துல ஒரு 2-3 நிமிஷத்துல இன்னொரு 25G பாம்பான்னு அடிச்சுட்டு உள்ள வருவார். வயிற்றுச்சலா இருக்கும். உடனே மக்கள் இறங்கி ஓடுவாங்க. ரைட்டா? அதுல சீட் இருக்கே, சீட்ல சீக்கிரம் போயிடுவாங்கிற ஒரு கணிப்பு. ஓகே, அந்த பஸ் சீக்கிரம் போயிடும். ஆமா, அது சீக்கிரமாவும் போகும். ஓகேவா? ஆனா எனக்கு ஏன் கேள்வி என்னன்னா, அவ்வளவு சீக்கிரம் போய் என்ன பண்ண போறோங்கிறது இருக்குல்ல. வீட்டுக்கு போயிட்டு என்னத்த பேப்பரை, வீட்டுல ஒய்ஃப் இருந்தா திட்ட போறோம், இல்ல அப்பா அம்மா இருந்தா திட்ட போறோம், அதை தாண்டி வந்து இல்லைன்னா குப்புறப்படுத்தி தூங்க போறோம், அங்கேயும் மொபைல் எடுத்து பார்க்க போறோம், அவ்வளவுதானே? இதை தவிர்த்துட்டு நீங்க அந்த பஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க வேடிக்கை பார்க்கலாம். சுத்தி வெவ்வேறு மனிதர்கள் போறாங்க வர்றாங்க, அவங்களை கவனிக்கலாம், அவங்க செயல்பாடுகள்லாம் வந்து அப்சர்வ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஏரியா இல்ல. ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல வாழ்ந்து பார்க்கணுங்கிற தன்மையே இன்னைக்கு இல்லாம போயிடுச்சு. எதுவாக இருந்தாலும் குவிக் 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 அப்படிங்கிறதான். ஸோ அப்படி வந்து நீங்க எழுத முடியாது இல்லையா? அதனால வந்து எழுதும் போது அது ஒரு ஃப்ளோல வந்து நமக்கு தோணும். அந்த ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டா அதை எழுதுற இடத்துல இருந்து தான் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். அதை வந்து நீங்க வந்து ஒரு 180 வார்த்தைகள் எழுத்துக்கள் மிகாமல் எழுதணும் அப்படின்லாம் சொன்னா நீ படிக்கலன்னா போ அப்படின்றது சொல்ல. அப்படியா? ஷாரா? ஆமா ஆமா. ஏன் கேட்க வரேன்னா, இப்போ ஒரு ஸ்க்ராலிங் பண்ற ஒரு வேர்ல்ட்ல இருக்கும்ல, இந்த ஏரால இருக்கும், அவன் ஒரு லைக்கை போட்டு அடுத்ததுக்கு இது பண்ணிட்டே போயிட்டே இருக்கான். சோ அப்படின்றப்போ நீங்க அதை குறைச்சிங்கன்னா அந்த ஆடியன்ஸ் பெருசாகுமோ அப்படின்றது இல்ல. எனக்கு இல்ல, நீங்க சொல்ற பதில் எனக்கு கன்வின்சிங்கா இருக்கு. கேட்கிற கேள்விக்கான காரணம் இதுதான். அது கரெக்ட். எனக்கு ஆடியன்ஸ்க்காக நான் எழுதல. நம்ம எழுத்து வந்து எங்கேயோ யாருக்கோ ஒரு நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து தான் வந்து நம்ம பண்றோம். பிளஸ்ல இப்போ உதாரணத்துக்கு ஆக்சுவலா நான் வந்து இந்த ட்ரிக்கி இது சராக் ஆஃப் போஸ்ட்லாம் போட்டுருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. மெசஞ்சரில் வந்து இது வருது, ஆனால் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு. நைட்டு ஒரு 11 மணி அல்லது காலையில் ஒரு ஆட் டைம், காலையில் 11 மணியோ நைட்டு 11 மணியோ. எனக்கு நான் அப்போ தான் நைட் ஷிஃப்ட்லாம் போயிட்டு வந்து காலையில் தூங்குற நேரமா, சரி என்னப்பான்ட்டு நான் வந்து என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். இல்லை ரொம்ப முக்கியமான அவசரமாக பேசணும். சரின்ட்டு கால் பண்ணேன், நம்பர் கொடுத்துட்டு கால் பண்ணேன். இப்போ அவர் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறார். நான் வந்து என் லவ்வரை வந்து பயங்கரமாக லவ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து வெளியூருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ளே என் ஃப்ரெண்டு கூட வந்து பேச ஆரம்பித்தேன். அப்படியே அவங்களோட செட் ஆயிடுச்சு. என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. இப்போ அவளை பார்க்கணுன்னு நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுருக்கேன். என்னை பார்க்காம அவள் வந்து மூஞ்ச திருப்பிட்டு என் ஃப்ரெண்டோட கிளம்பி காலேஜுக்கு வந்து பஸ்ஸில் போயிட்டா. இப்போ எனக்கு வந்து அதே காலேஜுக்கு தான் நானும் போகணும், ரொம்ப அசிங்கமாக இருக்குது, நான் போய் விழுந்து செத்துடலான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் நான் பேசணும்னு வச்சு ஃபோனில். அதுக்கப்புறமா ஓகே சரி ஓகேன்ட்டு அவர் வீட்டுக்கு போகிறார். இப்போ இந்த விஷயம் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு வந்து எழுத்துனால தான் வர்றது. யாரோ சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள் நமக்கு ஃபோன் பண்ணி பேசுனாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க, அந்த ஒரு நம்பிக்கைங்கிறது. ஆமா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து பேச மாட்டோம். அந்த காதல் பற்றி சொல்லல, அந்த பற்றுதலா பற்றின்னு இல்லை, பொதுவாக அதான் அன்பே சிவம் தான். நம்ம பாட்டுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வந்து வர்றவங்க கிட்ட எல்லாம் வந்து கையை தட்டிட்டு போக வேண்டியதுதான். இவர் வண்ணதாசன் ஒரு கவிதை எழுதிப்பார்ல, என்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்தவர் மேலே இடிச்சிடாம நான் வந்து கையை வீசிட்டு நடந்து போவோம், அவ்வளோ இருந்துட்டா போதும் அப்படிங்கிறாங்க. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம உங்களுக்கு எழுதக்கூடிய விஷயம்ங்கிறது வாய்ப்புங்கிறது எல்லாருக்கும் வாய்க்கிறது கிடையாது, சில பேருக்கு தான் வாய்க்கும். இப்போ அந்த சில பேர் அதை வந்து என்னவாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்துக்காக பயன்படுத்துவாங்க. அது நானும் பண்றேன். புகழுக்காக பயன்படுத்துவாங்க, வேற ஒரு வேலைக்காக பயன்படுத்துவாங்க. அதை தாண்டி ஸ்டில் யூ ஹாவ் சம்திங் டு டூ வித் இட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து தன்னலம் பாராமல் செயல்படுறதுன்னு. அந்த விஷயம் வந்து உங்களால பண்ண முடியும்னா நீங்க பண்ணலாம். அந்த ஏரியாவை தான் நான் வந்து இது பண்ணேன், அட்ரஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து அதை வந்து நீளம் குறைவு ஒரு 3 வரியில மட்டும் எழுதியிருந்தேன்னு வச்சுக்க, அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணிருக்க மாட்டான். அவன் நிறைய லைக் வந்திருக்கும். அது நமக்கு தேவை கிடையாது. எத்தனை பதிவுகள் அவர் படிச்சிருப்பாரு, படிச்சுட்டு அவர் வந்து ஓகே இவர் வந்து நம்மளுடைய விஷயத்துக்கு வந்து தீர்வு சொல்றதுக்கு வந்து சரியா இருப்பாரு, சரியான ஆளா இருப்பாரு, சஜஷன் சொல்றதுக்கு சரியா இருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து அவருக்குள்ள வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையை தாண்டி ஒரு பிளாக் இருக்கும்ல,
எவனோ ஒருத்தன் போய் வந்து கேட்டவன் கேவலமா நினைப்பானே அப்படின்னு ஒரு பிளாக் இருக்குங்களா, அதை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கடந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட வெக்கமே இல்லாம உங்க மொத்த கதையும் சொல்றதுங்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை நம்புறதுங்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது. அந்த விஷயத்த எழுத்து கொடுக்குதுன்னா நான் அதையே வந்து காலி பண்ணுங்கிறதான் கேள்வி. ஸோ அதனால சமீபமா ஒரு கருத்து இருக்கு. இப்போ இன்ஸ்டாலாம் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி த்ரெட்ஸ் வந்து யூடியூப் வந்து மக்கள் அங்க போன அப்புறம் ஃபேஸ்புக் வந்து ஒதுக்கி விட்டாங்க. நான் 2-3 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், பூமர்களின் கூடாரம் ஆயிடுச்சு இது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஆமா, இல்ல அது உண்மைதான். அது வந்து என்னன்னா ஒரு அடுத்தடுத்து வர்ற காலம் வந்து போன கடந்த காலத்தை வந்து தூக்கி போட்டு தான் போனோம். ஆனா எங்க அப்பா எல்லாம் என்ன இந்த ஆள் வந்து ஓவரா பேசிட்டு இருக்காருலாம் நானும் பார்த்திருக்கேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. எல்லாரும் அப்படி அந்த காலகட்டத்தை கடந்துதான் வருவோம். ஆனா இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து வேற லெவல்ல இருக்கு. நீங்க வந்து பயங்கரமா, அதான் உங்களுக்கு தான் தெரியுமே, தலையை விரிச்சு போட்டு ஒரே வாழ்க்கையே ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னுவாங்க. என்னடா வயசுனா ஒரு 21 வயசுன்னு வாங்க, அவ்வளவு பிரச்சனை நீ 21 வயசுல டிப்ரெஷனா இருக்குன்றலாம் 13 வயசு பசங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறானுங்க. ஆமா, அதுலயும் வந்து லவ் டுடே படத்துலதான் ஒரு பையன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நாங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் சொல்றான், அந்த மாங்கொட்டைய புதைக்கிற சீன் இருக்குல்ல, அழுதுட்டேன்னா அப்படின்னா, டேய் நீ பூவே உனக்காக பாத்திருக்காரா, நாங்கெல்லாம் குடங்குடமா சூரிய வம்சம் பூவே உனக்காக அதெல்லாம் பார்த்து. சோ இவங்க வந்து இதெல்லாம் வந்து இனிமேல இவங்களை வீட்லயே சேர்க்க மாட்டாங்களா? சூரிய வம்சம் பார்த்து எனக்கு அப்படி ஒண்ணு இருந்திருக்கு. நம்ம எல்லாம் வீட்டை விட்டு அமிச்சிட்டோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அப்படின்ற மாதிரி கூட கிடைக்காது. நமக்கு தேவையான இல்ல தனியாதான் போனோம். சீரியஸா எனக்கு அந்த சீன் பார்த்தா எனக்கு இன்னமும் இதாகும். அப்பா நம்மளை அடிச்சு இந்த மாதிரி வீட்டை விட்டு விரட்டிட்டாருன்னா என்ன ஆகும், அப்படி ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போயிடும். ஆனா அதுக்கு பேரு டிப்ரெஷன் நமக்கு அப்ப தெரியாது. என்னன்னா இந்த பசங்க வந்து ஆக்சுவலா வந்து நம்மள சொல்லுவாங்கல்ல, பூமர்லாம் சொல்றாங்க. இந்த பூவே உனக்காக படத்தை பத்தி பேசினால இப்ப டிஸ்கஷன்ல நம்ம வந்து சில சீன்ஸ் எல்லாம் வந்து கோட் பண்ணி பேசணும்னா இது வந்து அப்படின்லாம் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணா போய் மாங்கோட்டை புதைக்கிறதுக்கு அழுதுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு பூவே உனக்காக பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, உட்கார்ந்து பார்க்க வச்சோம்னா இவனுங்களும் குடங்குடமா தான் எழுதிருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கனெக்ட் இருக்குல்ல, போன தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்குமான டிஸ்கனெக்ட், அந்த டிஸ்கனெக்டை ஏற்படுத்தினது இந்த சோசியல் மீடியா போன்ஸ். ஸோ அதனால வந்து இந்த இந்த சோகத்துக்கு பின்னாடி உலகமே இல்லைங்கிற மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இல்லடா அங்க வந்து சோகத்துல இருந்துச்சு, அந்த சோகத்துல மாட்டிதான் இந்த துணி தொங்குது, இந்த விஷயமெல்லாம் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால கொஞ்சம் காமெடியா தான் இருக்கிறாங்க இப்போ. ஏன் திரும்பவும் லைக் பத்தி கேட்கிறேன்னா, நான் அந்த உங்க ரைட்டப்ப ஷேர் பண்றது இப்ப இந்த ஜென்ரேஷன் மாதிரியான ஒரு மக்களுக்குன்னா அவங்களோட பொறுத்த வரைக்கும் அது எவ்வளவு சின்னதா இருக்கு, எவ்வளவு லைக் வருது, எவ்வளவு ஷார்ட்டா இருக்கு அப்படின்றதுதான். அந்த வாலி படத்துல ஒரு காமெடி வருதுமா, எனக்கு இவ்வளவு நோய் இருக்குது, இதெல்லாம் ஒரு மாத்திரையில போகணும், அதுக்கு வந்து நீ போய் விஷப்பாட்டுல வந்து குடிச்சுக்கணும், ஒரே ஒரு மருந்துதான் அது. ஆக்சுவலா மார்ஸ் சொல்லுவாரு, ஐ மீன் பொதுவா ஒரு விஷயத்த வந்து நீங்க வந்து முழுமையாக அணுகணும். நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அதுக்கு எதிரில் உங்களுக்கு வந்து முரண்பாடான ஒரு கருத்து இருக்கும், முரண்பாடான கருத்தை நீங்க வைக்கணும். இப்போ நான் சொல்ற விஷயத்துல எது தப்பு, நீங்க சொல்ற விஷயத்துல எது தப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு நடுநிலையோ வந்து பார்க்கணும். பார்த்துட்டு ரெண்டுத்துலயும் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து 3 ஸ்டெப். ஒண்ணு, 2 பேருமே பண்ணணும்ல. ஆமா, தீசிஸ் ஃபர்ஸ்ட் வந்து தீசிஸ், அது ஒரு கருத்து. ஆன்டி தீசிஸ், கருத்துக்கு எதிர்கருத்து. சிந்தசிஸ், 2 கருத்துக்களையும் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு ஒன்றை உருவாக்குவது. ரைட்டா? இப்ப இதுல என்னன்னா இந்த சொல்லுங்க, இல்ல ஒரு இதுவா போயிட்டு இருக்கு, எதுவா போயிட்டு இருக்கு இல்ல, பட் இந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு பசங்களுக்கு கிடையாது. ஒரு தெரப்பி செஷன் மாதிரி. இந்த ப்ராசஸ் வந்து இன்னைக்கு பசங்களுக்கு கிடையாது. அதனாலதான் சட்டுன்னு வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து எதை பார்த்துட்டாலும் உடனே அருவாள் எடுத்துட்டு போய் வெட்டுற அளவுக்கு போறதுக்கு காரணம், இது சரியா, இது கரெக்டா, இதுக்கு பின்னாடி இதுக்கு வந்து இப்படி சொல்றானுங்களே, இதுக்கு வந்து மத்தவங்க இதுக்கு எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். அந்த பொறுமை கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆடு முட்டுற கதை ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? சொன்னீங்கன்னா ஞாபகம் வரும். ஒரு ஆட்டை வந்து கட்டை அவுத்து விட்டுருவாங்களாம். முன்னாடி வந்து ஒரு சுவர் இருக்கும். இப்போ அதுல வந்து பாஞ்சு அவுத்து விட்ட வேகத்துல ஓடணுன்ற ஆர்வத்துல கிளம்பி ஓடும். போய் முட்டி திரும்ப பின்னாடி விழுவும், திரும்ப எந்திரிச்சு ஓடி போய் முட்டி திரும்ப விழுவும். போய் முட்டிக்கிட்டே இருக்குமே ஒழிய இதை தாண்டி போகணும் இல்ல இந்த சைடு வளைஞ்சு போகணும் அந்த சென்ஸே வராது. அப்ப அது கோவத்துல முட்டலையா, போய் தப்பு போற வழியில இருக்கு அப்படின்னு போய் முட்டிட்டு இருக்கு. ஆமா.
ஸோ இந்த இது வந்து வர்றதுக்கு காரணம் நீங்க ஆல்டர்னேட்டாக ஒரு வழியை யோசிக்காமல் வேற ஒரு பார்வையை வந்து கேட்காம இல்லை ஆலோசிக்காம நான் முடிவு எடுத்துட்டேன், நானே முடிவு எடுத்துனா அந்த உலகம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு முடிவு. நீ யாரா குறுக்கன் போய் முட்டிக்கிட்டே இருக்க, அந்த மாதிரி வந்து இருக்கிறது இல்லையா, அது வந்து ஒரு பெரிய பிற்போக்குத்தன்மை. அது ஆக்சுவலா இந்த பசங்க வந்து தெரியாம போய் மாட்டிட்டு இருக்காங்க. அவங்கள சொல்றதும் குறை கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனியெல்லாம் வந்து சோசியல் மீடியாலாம் உருவாக்குனதெல்லாம் வந்து நம்ம காலத்துல தான் உருவாக்குனாங்க. அதை நம்ம எந்த தடையும் விதிக்கல, சண்டையும் போடல. இப்படிலாம் வந்து பிரைவசிலாம் போகாம இருக்கு, ஐ மீன் அனுமதிக்க கூடாதெல்லாம் வந்து பெரிய ஃபைட்லாம் நம்ம போடவே இல்லை. அவங்க கையில வந்து அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ற இடத்துல நம்ம வந்து விட்டுட்டோம். இப்போ அது வந்து அதனுடைய பிரச்சனையை உருவாக்குது. அந்த பசங்க அதுக்கு வந்து தெரியாம அடிமையாகிறாங்க. நீங்க வந்து அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த பிற்போக்குத்தன்மை வந்து உலகத்துல வரலாற்றுலயே இருந்தது. ஒரு குரூப் பிற்போக்குத்தன்மைன்றீங்க, இந்த ஆல்டர்னேட் சிந்தனைகளை வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டு விஜயராகவன் வந்து என்ன சொன்னாரு, இது வந்து இந்த சோறு மஞ்சள் கலர் இல்ல பச்சை கலர்னு சொன்னாரு. ஓஹோ அப்படியான்னு நானும் வந்து நம்பிட்டேன். இப்போ சித்தீஸ்வர் வந்து வர்றாரு, வந்துட்டு இல்லைங்க இது மஞ்சள் கலரா தெரியல அவங்களுக்கு. யோ இப்ப என்னன்னா நான் சொல்லும்போது விஜயராகவன் சொன்னாருன்னு சொல்ல மாட்டேன், நான் வந்து சொல்ற கருத்தாக அதை சொல்லுவேன். இல்லைங்க இது பச்சை கலருங்க அப்படின்னா, ஏன்னா நான் வந்து பெரிய அறிவாளின்னு காமிச்சுக்கிறதுக்கு. இப்போ நீங்க இந்த ஐடியாவை ஓன் அப் பண்ணிடுறீங்க இல்லையா. இப்போ ஒரு கட்டத்துல உங்களை இல்லைங்க இது மஞ்சள் கலருங்க அப்படின்னு அவர் சொன்னா நீங்க ஈகோல அஃபண்ட் ஆவீங்க. நான் சொன்ன நீ இப்ப இன்னும் மேல அதிகமா இல்ல இல்ல நீங்க தான் முட்டாள்தனமா பேசுறீங்க, அது பச்சை கலரு அப்படின்னு சொல்லி நான் சாதிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ வந்து அது ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுடைய ஈகோவுடைய வாய்ஸாக மாறிடுது இல்லையா. ஸோ அந்த தப்புலாம் வந்து நடக்கும். ஒரு காலத்துல வந்து அதான் இந்த விஷயம் வந்து பூமி தட்டையா இருக்குன்னு ஒரு காலத்துல சொன்னானுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பாலினம் தான் உலகத்துல இருக்குன்னு சொன்னானுங்க. இது குரங்குல இருந்து மனுஷன் வந்து வரலன்னானுங்க. ஸோ இது மாதிரி வெவ்வேறு காலகட்டத்துல ஒரு கண்மூடித்தனமான விஷயத்த வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது எப்பவுமே வந்து எப்போ வந்து சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் ஏத்துக்கிற இடத்துக்கு போச்சுன்னா ஒரு விவாதத்துக்கு ஆமா ஆல்டர்னேட்டா ஒரு விஷயம் வரும். இப்போ வந்து பூமி தட்டை இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார், ஒரு சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவார். சொன்னோடனே அவனை கொண்டுருவாங்க. ஓகேவா, இவன் போய் சொல்றான். ஆமா. அதுக்கப்புறம் ஒரு 10, 20, 30 வருஷம் போனதுக்கு அப்புறமா அவரை வந்து ரகசியமா ஃபாலோ பண்ணி படிச்சு 1, 2, 4, 4, 6, 4, 8 அப்படின்னு 8, 16ன்னு ஒரு கூட்டம் திரண்டு அது ஒரு பெரிய குரூப் ஆகி அவர் சொன்னது கரெக்டுன்னு போய் வந்து ஒரு கட்டாயத்தை எழுப்போம்ல. இப்ப வேற வழி இல்லாம ஏத்துப்பாங்க. இப்பவும் வந்து குரங்குல இருந்து மனுஷன் வந்தா இப்போ அதான் இவ்வளவு குரங்கு இருக்கு, இன்னைக்கு ஏன் மனுஷன் இப்ப வரல அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்க. இந்த டியூப்லைட் எடுத்துட்டு போயிட்டு இது என்ன எரியும் எரியல அப்படின்னு அந்த டைப்ல எல்லாம் வந்து அறிவு பேசுறவங்களா இருப்பாங்க. பட் என்னன்னா அது வந்து லிமிட்டட் திங்கிங்கா இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை. லிமிட்டட் திங்கிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா 2 வரிகளுக்கு மிகாமல் ஸ்டேட்டஸ் போடுங்கன்னு கேட்கறதுல இருந்து வரும். புரியுது. அது லிமிட்டட் திங்கிங் தாண்டி நான் கன்சிடர் பண்ண ரெடியா இல்ல, எனக்கு நேரம் இல்ல, எனக்கு நான் தெரிஞ்சுக்கணும், ஆனா நான் எனக்கு அதை ஷார்ட்டா சொல்லு அப்படின்ற வைக்கிற ஒரு டிமாண்ட் இல்ல. அந்த நேரத்தை வச்சு நீங்க என்ன குவாண்டம் சயின்ஸ்ல வந்து போய் அடுத்த கட்டத்தை கண்டுபிடிக்க போறீங்களா? கிடையாது. பிக் பேங்க்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்க போறீங்களா? கிடையாது. இந்திய சமூகத்தை மாற்றுவதற்கு அதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு நாங்க அடுத்த ஸ்டேட்டஸ் பார்க்க போறோம். இந்திய சமூகத்துல மாற்றத்தை எப்படி விளைவிக்கணும்னு எழுத வால்யூம்ஸ் வந்து எழுத போறீங்களா? கிடையாது. அடுத்த ரீல் பார்க்க போறீங்க. ஆமா, எஸ் ரைட்டா. சோ முழுக்க அந்த ரூம்ல ஒருத்தருக்கு அவனை பார்க்கணும், அந்த ரீல் போட்டவன் பக்கத்துல உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. அதனால வந்து நேரம்ங்கிறத ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்லுவார். இன்னைக்கு வந்து மிக அதிகமான எண்ணிக்கையில எழுதுறாங்க, மிக அதிகமான எண்ணிக்கையில வாசிக்கிறாங்க, மிக அதிகமாக நம்ம வந்து டேட்டாவை அன்வான்டாக கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஃபேஸ்புக் எடுத்தீங்கன்னா அந்த வீடியோ ரீல்ஸ் எது போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே வீடியோ மொத்தமா பிளே பண்ணிட்டு மேல நகர்ந்துடும். அதுக்கு அடுத்து ஒரு வீடியோ வந்து அவன் நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சான். எக்ஸாக்ட்லி ஃபீட் பண்றான். இப்போ நீங்க வந்து முடிஞ்ச அப்புறம் யூடியூப்ல நடக்கும், அது முடிஞ்சப்ப அடுத்து ரீல்ஸ், இன்ஸ்டா எல்லாத்துலயுமே. சோ அப்போ மொபைல் நீங்க வச்சிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு விஷயத்தை காமிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுடைய விருப்பத்துக்கு சோறு சாப்பிடலாம், சோத்த வாயில அடிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க என்ன ஆகுங்க? ரைட்டா. சோ வந்து எனக்கு ஒரு விஷயம் தேவைன்னு நான் தேடி போய் கூகுள் பண்ணி பாக்குறதுங்கிறது வேற. இது தொடர்ச்சியா இவ்வளவு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருந்ததுன்னா இப்பெல்லாம் என்னன்னா நான் தேவைன்ட்டு தான் உள்ள போறேன், ஆனா ஏன் போனே மறந்துட்டு வேற ஏதோ ஒண்ணு நடந்துட்டு. அது ஒரு ஃபேமஸ் மீம் இருக்குல்ல, நான் வந்து இதை தேட போயிருப்பேன், ஆனா நடுராத்துல உட்காந்துட்டு பெர்லின் பிரிட்ஜ் வந்து இது பெர்லின் சோரை ஏன் இடிச்சாங்கன்னு பாத்துட்டு இருப்பேன் அப்படின்னு.
அந்த மாதிரி கம்ப்ளீட்டா. அப்போ நீங்க என்ன யோசிக்கணுங்கிறதையே வேற ஒரு இடத்துக்கு திசை எடுத்துட்டு போறதுக்கு அளவுக்கு வந்து சோசியல் மீடியா இருக்கு. அதாவது நீங்க சோசியல் மீடியா புறக்கணிச்சுட்டு வாங்க சொல்லலாம். எஸ். ஏன்னா நம்ம இப்ப உள்ள நேரம் பேசுனதுனால எல்லாம் ப்ளேம் பண்றானுங்க. அப்ப நம்ம வந்து லாக் அவுட் பண்ணிட்டு அக்கௌண்ட் டீஆக்டிவேட் பண்ணிட்டு போனாதான் கிடையாது. நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. மற்றபடி அதை நம்ம புறக்கணிக்க முடியாது. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம வந்து கைகொள்ளதான் வேணும். என்னன்னா அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை புரிஞ்சுக்கணும். நீங்க துப்பாக்கி வாங்குறீங்க அப்படின்னா துப்பாக்கி வந்து உங்களை திருப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை மண்டையை சுட்டுரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வாங்கணும். அப்போ அதனுடைய தேவை என்ன, ஃபோன் அதுக்கு எதுக்கு வாங்கணும், இது சோசியல் மீடியா இன்டர்நெட்டு இந்த தேவைக்கு நம்ம அதிகபட்சம் அவசரத்துக்கு ஏதாவது தேவைன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். பொழுதுபோக்குறதுக்கெல்லாம் அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து மொபைல் எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்க வாழ்க்கையில நீங்க வந்து தனியாக இருக்கிற நேரங்கள்ல நீங்க மொபைலை பார்த்ததா மட்டும்தான் மிஞ்சும். நீங்க வந்து சுத்தி இருக்கிற மக்களை பார்க்க, நீங்க ரயில்வே ஸ்டேஷன் போங்க, ட்ரெயின்ல போங்க, நான்லாம் தினமும் உட்காந்துட்டு எங்க ரயில்ல போனோம்னா மத்தவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் மொபைலை பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் சில நேரங்கள் மொபைல் எடுக்கக்கூடிய காரணங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அடிக்ட் ஆகி ஒரு விஷயத்துல உட்காந்துருக்கீங்கிறது இல்லையா. அதனால புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறதும் தப்பு, புக்கு படிக்காம இருக்கிறதும் தப்பு. ஸோ மொபைல் வந்து நீங்க பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லல, பயன்படுத்துங்க, தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துங்க. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய போதை மருந்து மாதிரிலாம் வந்து போய் பயன்படுத்திக்கணும், அது சிக்கலாம். எனக்கு கேட்க எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்க, வர சீஃப் கெஸ்ட், அது சுதந்திர தினத்துக்கு வரவனா இருக்கட்டும், இல்ல ஆனுவல் டேக்கு வரவங்க எல்லாருமே வந்து தம்பி படிக்க, தம்பி படிப்பு தான் தம்பி வாழ்க்கை, வெளியே போனா அப்படி. அப்பெல்லாம் அதை கேட்கறதுக்கு கடுப்பா இருக்கும், என்ன சும்மா படிப்பு டார்ச்சர் பண்ணி கேட்குறேன். ஆனா இப்ப அதோட சீரியஸ்னஸ் புரியுது. பட் விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் மொபைலையும் சோசியல் மீடியாவையும் பார்த்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ற அட்வைஸையும் அப்படித்தான் பார்க்கும். இல்ல அந்த கருத்தையே அப்படிதான் பார்க்கும். நான் அட்வைஸாவே சொல்லலாம். எனக்கான உரைக்குது. ஒரு இடத்துல எல்லாம் வந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா 2K கிட் வந்து நம்ம வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீல பாருமா அப்படின்னு போனா நம்ம விஜய் சேதுபதி போ செத்து போ அப்படின்ற மாதிரி விட்டுறணும், அவ்வளவுதான். அவரவர் பட்டு திருந்துவதுங்கிறது, அதாவது வாழ்க்கையில நீங்க வந்து பட்டு திருந்தது ஒரு வழி, சொல்லி திருந்துறது ஒரு வழி. பட்டுதான் திருந்தோம்னா ஓகே, வண்டியை திறந்து விட்டு கிளம்பி போன்னு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியதா, அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்து அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய, அதான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன விஷயம் வந்து அதுதான், இவ்வளோ தகவல்களை உள்ளடக்கி உங்களுக்கு வந்து ஒரு காலத்துல ரோம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு புக்கை தேடி ரோம் சார்ந்து எழுதப்பட்ட புத்தகங்களை தேடி பயணிக்கணும், நண்பர்கள்ட்ட பேசணும், அவங்க வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, அந்த புத்தகங்கள்ல வாங்கி நீங்க விரும்பின விஷயங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணணும். அதுவும் இல்லைன்னா நீங்க அடுத்து வேற புக்குன்னு வந்து போகணும். ஸோ ஒரு தேடலை நோக்கி ஒரு புத்தகத்தை வந்து நீங்க வந்து தேடி போவீங்க. அப்போ வந்து அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய நீட்ல இருந்து வர்றது, ரைட்டா? இன்னைக்கு உங்களுக்கு நீடே இல்லாம இன்ஃபர்மேஷன் கூகுள்ல தட்டினா. ஆமா, அதனாலதான் இன்னைக்கு எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பசங்களும் சின்ன பசங்க கூட தழும்பிக்கிட்டே இருப்பாங்க, தகவல்களால தழும்பிக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த தகவல்களை வச்சுக்கிட்டு எப்படி சிந்தசைஸ் பண்ணவங்கிறது தெரியாது. இப்ப நீங்க வந்து ஏய் என்ன நீ அந்த பக்கம் போனா கேக்க நகர் வராது, ஏன் நீ அந்த பக்கம் போறேன்னா அவன் பதிலுக்கு சொல்லுவான், தெரியுமா அங்க நல்ல ஒரு சந்து இருக்குது, நீ போயிருக்கியா, நான் போவேன் அப்படின்னு. ஸோ அப்ப அந்த ஈகோவுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி இந்த தகவல்கள் வந்து மாறிட்டு, ஐ நோ எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் தெரியும், அது டெக்னாலஜின்னு நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. இங்கிலீஷ்ல இது மலையாளத்துல ஜோன்னு ஒரு படம் வந்தது. ஓகே, அது வந்து அக்கா வந்து ஒரு எவனையோ லவ் பண்றான்னு தம்பிக்கு வந்து ஒரு சந்தேகம். இப்போ அக்கா போறதெல்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அக்கா வந்து இவன் யார்கிட்டயும் பேசுறதுனால அந்த பொண்ணுக்கு இவன் லவ் பண்றான். ஆமா, அதான் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ல போயிடும். இப்ப அக்காவுடைய காதலை கண்டுபிடிக்கிறது தான் இவரோட பிரதான வேலையா ஓடிட்டு இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் விஜய் பாட்டை ரசிப்பாரு, இதை தவிர்த்து அவருக்கு வேற வேலையை இருக்கு. அவர் வந்து இப்படியே போயிட்டு நோட்டம் விட்டுக்கிட்டே இருப்பாரு. இப்பவும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சட்டுன்னு மொபைல் எடுத்து ஹவு டு ஃபைண்ட் சிஸ்டர்ஸ் லவ்வர் அப்படின்னு கூகுள் பண்ணுவோம், அதுக்கும் ஒரு லிஸ்ட் வரும். உங்க வாழ்க்கையில அதெல்லாம் ஒரு மீம் இருக்கு, கூகுள் சட்டையை பிடிச்சி ஏன்டா டே அப்படின்னு கேக்குற மாதிரி, அப்போதான் வேலையா. சோ உங்களுடைய எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சனைகளுக்கெல்லாம் கூகுளை சார்ந்து இருக்கிறது இருக்கு இல்லையா. அது வந்து இப்ப நான் டாக்டர்லாம் வந்து ஃபோன் பண்ணி இது இந்த மாதிரி உடம்பு இல்லை, இதுக்கு என்ன பண்ணுவேன், அதுவும் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்களுடைய பிரச்சனை ஒண்ணு இருக்கு இல்லையா,
இப்ப டாக்டர் கிட்ட போறவனா டாக்டரா இருப்பான். இது வந்து நீங்க வந்து இந்த மான்டெக் போட்டிருங்க அப்படின்னா மால்டெக் சரி பண்ணுமா? இல்ல மான்டெக் பதிலா இப்ப மான்டெக் க்ளூஸ்ன்னு ஒண்ணு வந்திருக்கேன், அது போட்டா என்ன ஆகும்? உடனே இப்போ வந்து என்ன திட்டுவாரு டாக்டர், இதை போட்டு செத்துரு அப்படின்ற மாதிரி. டாக்டர் கிட்ட வந்தா டாக்டர் வேலை பார்க்க, நீங்க வேலை பார்க்காதீங்க அப்படிங்க. ஸோ வந்து அந்த மாதிரி இப்போ டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாரையும் போட்டு இதுவா இருக்குமோ இல்லை இது அதுவா இருக்குமோ அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கொண்டு போய் விட்டுட்டு இருக்கு. அதனால அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, டேட்டாவும் நஞ்சு தான், தகவலும் நஞ்சு தான். அந்த புரிதல் இருக்கும். இந்த புரிதல் ரீடிங் ஹேபிட் கொடுக்குமா, அந்த பக்குவப்படுத்துமா? ஏன்னா நீங்க பேசுறது அந்த பக்குவத்துக்கு காரணமா தான் இல்லையா? இல்ல நான் ரீடிங் ஹேபிட் ஒண்ணு, அதுக்கப்புறம் வாழ்க்கையை போட்டு ஒரு மிதி மிதிக்கும் இல்லையா, அதுதானே நாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், கோச்சிக்கிறீங்க. ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து அது ஹைலி டிப்ரெஸ்ட் அப்படின்னு. ஆமா அதெல்லாம் கூட நான் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் அந்த வயசுல வச்சது. அந்த வயசுல எல்லாம் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பேன்னா, அதான் இந்த மீம்லாம் இருக்கும்ல, இப்போ வந்து பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்து டிக்டாக்ல ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல டான்ஸ் ஆடிட்டுலாம் இருப்பாங்க, அதெல்லாம் எடுத்து போடுவாங்க. அப்ப நம்ம டபிள்யூ இன்னொரு டபிள்யூ அப்படிதான் உட்காந்து அப்பாவுக்கு பதிலாக வந்து ப்ராக்ரஸ் கார்டுல சைன் பண்ணுவது எப்படி, இந்த மாதிரியான பயங்கரமான விஷயங்கள்ல தான் நம்ம ஈடுபட்டு இருப்போம். இவங்கெல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கானுங்க. அதனால நம்ம அந்த இடத்துல இருந்து பேச முடியாது. ஆனா என்ன கேட்டீங்க? என்ன கேட்டோம்? பொதுவா வந்து இந்த பேட்டர்ன் ஆஃப் நிராகரித்தல்ங்கிறது வந்து சோசியல் மீடியால இருக்கு அதிகமா. கேன்சல் கல்ச்சர்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுங்களா? விஜய் பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 15 பேர் சேர்ந்துட்டோம்னா உங்களை அழிச்சு புதைச்சி அங்க புல்லு வைக்க வளர விட்டுருவோம். இந்த ஹேட் கிளப்னு ஹேட் கிளப் இருக்கு, கேன்சல் கல்ச்சர், இதுக்கு பேர் வந்து கேன்சல் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. ஃபேமஸான செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பல பேரை நம்ம ஊர்ல அதுக்கு பாலிடிக்ஸ் பேர் வச்சிருக்காங்க. ஆமா, அது ஹேட் கல்ச்சருக்கு வந்து பொருந்தும். இல்ல பொதுவா ஆபீஸ்லயே கூட ஒரு தனி இண்டிவிஜுவலை பிடிக்கலன்னா ஒரு ஹேட் கிளப்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி, அது நம்ம ஊர்ல இல்ல, அது பொதுவா பாலிடிக்ஸ்ல நடக்கும். இப்ப நீங்க எல்லா ஆபீஸ்லயும் ப்ராப்ளம், உங்க ஆபீஸ் எங்க ஆபீஸ் எல்லா இடங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா, ரைட்டு இவனை கட்டம் கட்டணும், இவன் வந்து கொஞ்சம் வேலை பார்க்க சொல்றான் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை பார்க்க விரும்பாதவர்களும் கூடி சேர்ந்துட்டு ஒரு கூட்டம் போட்டு, அவன் என்ன சொன்னான்னா இன்னைக்கு பாத்தியா அவனை, இவன் வந்து இங்க போய் அப்படின்னு உடனே பேசிக்கிட்டு ஒரு கதையை கட்டிட்டு ஒரு டீமாக செயல்படுவதுங்கிறது ஒண்ணு நடக்கும். அது வேற, அது அரசியல். இது என்னன்னா அதுக்குதான் பொதுவா வச்சிருக்க பேரு பாலிடிக்ஸ். அது ஓகே. இப்போ நீங்க கேன்சல் கல்ச்சர்ல உள்ள விஷயம் என்னன்னா, இந்த ஹேட் கல்ச்சர் நீங்க சொல்றீங்கல்ல, அது ஆபீஸ்ல நடக்கிறது எல்லாருமே ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு தெரியும். நம்ம என்ன திருட்டுத்தனம் பண்றோங்கிறதுலயும் அவங்களுக்கு ஒத்துமை இருக்கும், ரைட்டா? இப்ப கேன்சல் கல்ச்சர்ல என்னன்னா, இப்ப காலையில எழுந்திரிச்சிங்கன்னா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும், கேன்சல் ராஜசிங் தானே, இல்ல ராஜசிங்னு ஒரு ஸ்கம் பேக் இடியட் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். உடனே இப்ப நீங்க வந்து கை உதற ஆரம்பிச்சிடும். இப்ப ராஜசிங் வந்து திட்டி நம்ம பதிவு போடணும்னா இந்த சமூகம் நம்மளை ஏத்துக்காதே அப்படின்ட்டு நீங்க உடனே எடுத்து போடுவீங்க. சோ ராஜசிங்கனுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்னே எதுவுமே இருக்காது, என்ன பிரச்சனைன்னு கூட எதுவும் பிரச்சனையும் இருக்காது. அது சரின்னு அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு அந்த ட்ரெண்டை செக் பண்ணி பாத்தீங்கன்னா கூட ஒரு 4-5 பேர் வந்து ஒரு காரணத்தை சொல்லி போட்டிருப்பாங்க, இதனாலதான் நாங்க வந்து இவனை அடிக்கிறோம் அப்படின்னு. இப்ப அந்த காரணத்தை நீங்க ஆராயணும்ல. ஆமா, அது பண்ண மாட்டீங்க. எனக்கு அந்த காரணம் போதும் இல்ல, அந்த காரணத்துல இப்ப இவர்களோட சேர்ந்து நான் நடிக்கவில்லை என்றால் நான் புரட்சியாளன் கிடையாதுன்னு இந்த சமூகம் தீர்மானிச்சிருங்கிறதுனாலயே நானும் ஒரு கல்லை விட்டு ரெண்ட் வந்து போட்டு வந்துருவோம். ஓகேவா? இது வந்து என்ன ஆயிரும்னா நமக்கு பெரிய பாதிப்பு இருக்காது, அந்த பர்டிகுலர் நபருக்கு கம்ப்ளீட்டா வந்து அவங்க ப்ரொஃபஷனலாவே ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்குலாம் நகர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய எமர்ஜிங் விளைவுகள். இன்னும் நிறைய இது மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாயிட்டு. அதனால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எழுதுறது வந்து அடுத்து சக மனுஷனை வந்து கை கொடுத்து தூக்குறதுக்குன்னு சொன்னோம் இல்லையா, இங்க சக மனிதனை நிராகரிக்கிறதுக்கு வந்து இது போயிட்டு இருக்கு, அதை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறதுலாம் வந்து கொடுமையான விஷயம். சொல்லுங்க வேற. இப்போ நீங்க சோசியல் மீடியா போறீங்கன்னு வைங்க, யூடியூப். சோ நீங்க என்ன மாதிரி கண்டென்ட்லாம் கன்சியூம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் இப்படி சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு 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 அலர்ட்னஸோட அவேர்னஸோட பாக்குறவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஜேர்னலிஸ்டா இருக்கேன் அப்படின்னும் போது ஒரு செய்தியை சார்ந்து நான் வந்து விஷயங்களை வந்து சேகரிக்கணும்னு நினைப்பேன். அதுவே ஒரு பயங்கர காமெடி. நீங்க நான் மீடியா ஒர்க் பண்ணிருக்கீங்க, செய்தி வரும், அந்த செய்தி உண்மையா இல்லையான்னு பார்க்கக்கூடிய டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு சூழல் மேல ஒருத்தர் மிதிப்பான், டார்ச்சர் பண்றதாக வந்தா இப்படி வாங்கி இப்படி போட்டு பிரேக் அடிச்சிரு. செய்தியோட தேவையே என்னன்னா அது வந்து பரபரப்பா இருக்கணும்.
நிறைய வியூஸ் வந்து போகணும். அதுவும் குறைந்த எனக்கு தெரிஞ்சு நம்ம அதை சீக்கிரம் கொடுத்துடணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரம் கொடுத்துடணும். எனக்கு தெரிஞ்சு துயரம் வந்து என்னன்னா, வடகொரிய அதிபர் கிம்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தி வந்து தமிழ் சேனல்கள் வாசிக்காத செய்திகளே கிடையாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்ப குறைச்சாருன்னு ஒரு வாட்டி வந்துச்சு, அப்புறம் ஏத்திட்டாருன்னு வந்து பைத்திய, அதாவது அவருக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் லீடர்ங்கிறதுனால அவரை பத்தி குறையாக இன்டர்நேஷனலி வந்து எல்லா மீடியா, அந்த பாலிடிக்ஸ் இருக்குன்றீங்களா? எல்லா மீடியாக்களும் பம்ப் பண்ணும். அமெரிக்கன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிம்முக்கு எதிராக படமே எடுத்திருக்காங்க. இன்டர்வியூன்னு ஒரு ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்கு, கிம் வந்து வில்லன்னதுல. அவனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் போவான். அவன் வந்து அவனை கொலை பண்ணி உலகத்தை காப்பாத்துறதுதான் கதை. ஓகேவா? அவர் அமெரிக்கர். ஸோ அமெரிக்கா வந்து கம்ப்ளீட்டாக கிம்முக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரம் வந்து முன்னெடுத்துட்டு இருக்கு. அப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அமெரிக்க கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து கிம்மை பத்தி திட்டி எழுதுவாங்க, கிம்மை பத்தி தப்பா எழுதுவாங்க, கண்ணாபின்னு எழுதுவாங்க, திட்டி எழுதுவாங்க, கேவலமா எழுதுவாங்க. இது எதையுமே நம்மளை கிராஸ் செக் பண்ண முடியாது. ஏன்னா கிம் அவர் நாட்டுக்கு போன ஆட்கள் கம்மி. இப்ப நம்ம ஜேர்னலிஸ்டுகள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, சரி இன்னைக்கு ஏதாவது நியூஸ் போடுவோம் அப்படின்னு போய் அமெரிக்க கம்பெனிக்கெல்லாம் திறந்து வைப்பாங்க. நம்ம சில வெப்சைட்ஸ் வச்சிருக்கோம். ஆமா, ரைட்டரா இருக்கட்டும், அதுல வந்து ஒருத்தன் வந்து இப்படி நியூஸ் போட்டான்னு வச்சுக்கோங்க, விஷுவல் வேற கொடுத்துருவாங்க. உடனே அது ஒத்துக்கிட்டு வந்து நம்ம மக்கள் போட்டுருவாங்க. நம்ம மக்கள் வந்து இன்னும் மசாலா அப்படின்னு தூக்கி போட்டு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தூவுறேன். கிம் தன்னுடைய தப்புன்றீங்களா? இல்ல, கிம் தன்னுடைய தளபதியை கண்டம் துண்டமாக வெட்டி தன் வளர்த்த மீனுக்கு இரையாக்கினார்னு போடுவாங்க. ஏதோ வணக்கம் வைக்காதவர் மேல கோச்சிக்கிட்டு வெட்டி கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்துருக்கேன். வணக்கம் வைக்கிற அவரை கொண்டுட்டாரு அந்த தளபதி ஒருத்தர். என்னமோ இந்த ஆள் சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் ரேஞ்சில அப்படி ஃபீல் பண்றது இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்துல நம்ம வந்து பண்றதுங்கிறது பரபரப்பா இருக்கும். நீங்க இன்னைக்குமே நான் ஒரு பெரிய சண்டையே போடுவோம். நாங்க ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனால நாங்கெல்லாம் கொஞ்சம் இந்த நல்ல ஜேர்னலிசம் பண்ணணும்னு விரும்புற ஆட்கள் அருகி வரும் உயிரினங்கள். ஓகே, அதுல வந்துட்டு இந்த மாதிரி இப்போ புக்ல வந்து போட்டிருந்தேன். அதாவது வைக்கம் போராட்டத்தை பத்தி ஒரு ஆர்டிக்கிள் பாக்குறேன். ஓகே, அதுக்கு தலைப்பு வச்சிருக்காரு, பெரியார் வந்தார், காந்தி திகில், மண்டையை போட்ட ராஜா. அந்த காலத்து பேப்பர். இப்போ ஓகே, பெரியார் வந்தார், காந்தி திகில், மண்டைய போட்ட ராஜா இப்படின்னு ஒரு தலைப்பு. எதுல அது சொல்ல இல்ல பேரு கேட்கல, ஒரு வெப்சைட்ல. எதுக்காக அது போடுறாங்க? எதுவும் டே இல்ல வைக்கம் டே, சோ அது சார்ந்து வந்து போடுறதுக்காக போடுறாங்க. இப்போ நீங்க ஒரு வரலாற்று சம்பவத்தை இப்படி ஒரு பரபரப்பு நியூஸ் மாதிரி வந்து ஆக்கி ஒரு நடிகருக்குமான விஷயம் மாதிரி மாத்துறதுக்கு இல்லையா. அந்த 3 புள்ளி வைப்பானுங்க, அந்த 3 புள்ளிய 2 புள்ளி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த பரபரப்பு வந்து அதிகரிக்கணுமா, அது ஓகேவா. ஆனா 2 புள்ளிய 1 புள்ளின்னு வச்சா ஃபுல் ஸ்டாப்னு ஆயிருன்றதுனால வேற வழி இல்லாம 2 புள்ளியில மெயின்டைன் பண்றாங்க. 2 புள்ளிங்கிறது இலக்கண வடிவத்திலே கிடையாது. ஆனா அதை வந்து ரொம்ப வச்சு பண்ணிட்டு இருப்பானுங்க. இந்த 3 எழுத்து பாணி இருக்கு இல்லையா, 3 புள்ளி. ஆமா, மனைவி வீட்டில், கணவன் வந்தார், அதிரடியாக நுழைந்த போலீஸ், இந்த மாதிரி ஒரு 3 சென்டென்ஸை வந்து இணைக்கிறது. ஐயோ புரியலையே, உள்ள ஃபுல்லா படிச்சாதான் புரியும் போலயே. ஆமா, விஷயம் அவ்வளவுதான். இந்த பரபரப்புக்கு போகுது. அதனால கிம்ம வந்து போட்டு வில்லனாக்கிக்கிட்டே இருக்கானுங்க. கிம்ம போட்டு அடிச்சுன்னு. அதை விட இவ்வளவு அடிக்கிறாங்களே, இவர் உண்மையிலேயே யார் தெரியுமா? நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி அதுக்குள்ள வந்து இப்ப நான் சொல்றேன்ல, அமெரிக்கன் நிறுவனம், இவரு கம்யூனிஸ்ட் லீடர். கம்யூனிஸ்ட் லீடரை நேச்சுரலி அமெரிக்க நிறுவனங்கள் அடிக்கும். அப்ப அமெரிக்க நிறுவனங்கள் சொல்லுகிற செய்திகள் தள்ளிட்டு இவர் சொல்ற செய்திகள் என்னங்கிறத பார்க்கணும். அதான் சிந்தசிஸ். ஓகே, அப்ப இவர் சொல்ற செய்திகள்ல எவ்வளவு தூரத்துக்கு உண்மை இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அந்த உண்மையை வச்சு கழிச்சு கட்டிட்டு ஜென்ரிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஓரளவுக்கு அலசி ஆராய்ஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம்னா அதுவே பரபரப்பான நியூஸ். ஏன்னா கிம்மை பத்தி இது வரைக்கும் தமிழ் ஊடகத்துல சொல்லாத விஷயத்த நீங்க சொல்றீங்க. சொல்ல ஒரு பாசிட்டிவா நான் பார்த்ததே கிடையாது, நான் பண்ணிருக்கேன். ஓகேவா. ஸோ வந்து இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிபர் நார்த் கொரியா போயிட்டு வந்திருக்காரு. அங்க இருக்கிற பாதிரியார் போயிட்டு வந்திருக்காரு. அங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் போயிட்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாரும் நார்த் கொரியா ஒரு அற்புதமான பிரதேசம்னு சொல்றாங்க. ஆனா அங்க ஈஸியா நுழைய முடியாது. போனா எல்லாத்தையும் எல்லாம் யூஸ் பண்ணிட முடியாது, இதை யூஸ் பண்ணிட முடியாது, அதை யூஸ் பண்ணிட முடியாது. கேள்வி உங்களுக்கு ஒண்ணு சிம்பிள், அதுக்குள்ள ஈஸியா நுழைய முடியாது, அப்புறம் எப்படி அங்க இதெல்லாம் பயன்படுத்த முடியாதுன்னு கண்டுபிடிச்சிங்க? சொல்லியிருக்காங்க.
யார் நியூஸ்ல அதாவது நீங்க இல்ல இத பாக்குறேன்ல, உங்களுக்கு அது இத பார்த்தாலே அது டேஞ்சரஸ் பிளேஸ் போலயே அப்படின்ற ஒரு எண்ணம் தானே வருது. அதுதான் நான் உங்களுக்கு அடிப்படையே ஒரு கான்செப்ட் கேக்குறேன். நான் ஆக்சுவலா அந்த நிகழ்ச்சி இல்ல எனக்கு புரியுது. அதாவது அது ஒரு பயங்கரமான வீடு வீடு உள்ள யாருமே போனதில்ல அப்படின்னு நீ எப்படிடா போன அப்படி சொல்லும் போதே ஒரு பயம் வரும்ல. இல்ல நீ எப்படி போன, எவனும் போக முடியாது, ரைட்டு, நீ எப்படி போன, நீ போனா அது பயங்கரமான வீடு கிடையாதுல்ல, கரெக்டா? இந்த லாஜிக் இருக்குல்ல, இதுதான் நம்ம உட்காந்து வந்து நாகேஷ் மாதிரி 2 கண்ணு நடுவுல ஒரு மூக்கு அப்படின்னு அவ்வளவுதான், 2 கண்ணு ஒரு மூக்கு தான் எல்லாருக்கும். அதை பதட்டத்தோட சொன்னா மட்டும் அது என்ன பயங்கரமான கதையாயிருமா? சோ அதனால வந்து இந்த உண்மையை சொல்லணும், இல்ல சரியான செய்தியை சொல்லணும், அதெல்லாம் இல்லை. இந்த பெண் செய்யும் காரியத்தை பாருங்களேன் டைப்ல தான் இன்னைக்கு ஃபுல் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதனால இந்த செய்திகள்லாம் வந்து இதுக்குள்ளேயே நீங்க வந்து சரியான செய்தி எடுக்கிறது, நல்ல செய்தி எடுக்கிறது, இதுக்கு வந்து அலசி ஆராய்வதுங்கிறது அதுக்கு ஒரு டைம் இருக்கு, அதுக்கு ஒரு பாணி இருக்கு. அதுவும் இன்னைக்கு வந்து சிக்கலா இருக்கு. அதனால என்னன்னா உங்களுக்கு வந்து கிம்மை இப்படி போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து இருக்கிறதான் கம்யூனிஸ்ட் நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா கதைகளும் இந்த மாதிரி தான் இப்படிதான் வரும். ஒரு சீரியல் கில்லர் மாதிரி தான் எல்லா அதிபர்களையும். ஸ்டாலின் வந்து பயங்கரமா, ஜோசப் ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, பயங்கரமா திட்டுவாங்க இந்த ஊர்ல. ஜோசப் ஸ்டாலின் வந்து தெளிவா சொல்லும் போதே புரிஞ்சு சர்வாதிகாரம்லாம் சொல்லுவோம். இருவர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிட்லரு ஸ்டாலின் வரிசையில சொல்லுவார் மணிரத்னம். ஏய் ஹிட்லர் யாரு, ஸ்டாலின் யாருயா, என்ன கணக்குல யார் சேர்க்கிற அப்படின்னு நமக்கு தெரியும். பட் என்ன இதெல்லாம் அப்படி அடிச்சு விடுறது. இப்ப நீங்க இருவர் படத்தை ஒரு 2K கிட் பார்த்தா ஓ ஹிட்லரும் ஐஸ்வர்யா மட்டும் தான் பார்ப்போம். சோ அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு ஒருவேளை சிந்திக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் அவங்க வந்து 2 பேரும் பயங்கரமான ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. இப்படிதான் கருத்து விதைக்கப்படுது. சோ அதனால இதெல்லாம் வந்து இதை தாண்டி நல்ல ஜேர்னலிசமும் இருக்கு. நீங்க எது கேட்டீங்கன்னா சோ அப்ப ஜேர்னலிஸ்டாக நான் வந்து ஒரு விஷயத்த எடுத்தோம்னா அது சார்ந்து அதனுடைய ஆதரவு தரப்பு, அது சார்ந்த இருக்கிற எதிர்ப்பு, இது ரெண்டும் வந்து சொல்றத முதல்ல எடுத்துக்கணும். அது செய்தியா பார்க்கும்போது இப்ப வந்து விஜயராகவன் வந்து இப்படி வந்து ஒரு பர்ஸ் அடிச்சிட்டாரு, பர்ஸ் அடிச்சிட்டாரு அப்படிங்கறது செய்தின்னு வச்சுக்கோங்க. இப்போ பர்ஸ் அடிச்சதுக்கு அப்புறமா இந்த செய்தி நீங்க எங்கெல்லாம் நம்புவீங்க? ஆனா வாட்ஸ்அப்ல ஃபார்வர்டா போவோம். இல்ல இன்னைக்கு ஜேர்னலிஸ்டுகள் வந்து டெஸ்க்டாப்லயே அடங்கிடுவாங்க. ஓகே, ஆனா என்னன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பர்டிகுலர் போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயாவது நியூஸ் இருக்கா அப்படின்னு தேடணும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்க ரீச் பண்ணி பார்க்கணும், கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சான்னு கேட்கணும். இல்லைன்னா வேற ஏதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷனே எங்கேயுமே இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா அந்த சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு பார்க்கணும். அந்த சம்பவத்துக்கு நீங்க போய் வெரிஃபை பண்ணணும். ஓகே, இது எதுவுமே இல்லாமல் மொட்டையா போடுறது. இப்படி வந்து ஒரு விஷயம், இப்போ விஜயராகவன் வந்து பர்ஸ் அடிச்சிட்டாராம், ஊரே கதை அல்லோல அந்த பகுதியில் பரபரப்பு அப்படின்னு வந்து வட்டாரங்கள் செய்தி அளிக்கின்றன. வட்டாரம் எப்படி தகவல் வேற வந்திருக்கும், சோர்ஸ் கொடுக்கறதுக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு ஒரு லைன் வரும் தெரியுமா? அப்ப நீ எதையும் கேட்கல சொன்னாங்க. அதாவது வந்து என்னது அந்த அரசியல்வாதியின் வட்டாரங்கள் தெரிவித்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பெயர் சொல்ல விரும்பாத, அது கூட ரைட்டு, பெயர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் இருக்கிறார். வட்டாரம்னு சோவரு அந்த ஏரியா, அந்த ஏரியா அந்த பகுதி உயிரற்ற அந்த பகுதி தான் வட்டாரம். ஆமா, இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள்ங்கறாங்க. நீங்க எத்தனை மக்கள்கிட்ட போய் இந்த நியூஸுக்காக நீங்க மைக்கு நிட்டீங்க நடந்துருக்கு. இது ஒரு சர்வே எடுக்கிற ஒரு பாணி தான். ஆமா, சோ அதெல்லாம் வந்து சும்மா அடிச்சு விடுறது. ஓகே, நீ உன்னோட சொந்த கருத்தை திணிக்கிறியா அப்படின்னு நமக்கு தெரியும், ரைட்டா? அதே மாதிரி வந்துட்டு அது மாதிரி நிறைய காமெடிலாம் நடக்கும். பட் அதை தாண்டி நான் வந்து கன்சியூம் பண்றது நியூஸுக்காக கன்சியூம் பண்றது ஒண்ணு. எனக்கு பர்சனலாக சில விஷயங்கள் பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சில கட்டுரைகள் படிக்கணும்னு விரும்புவேன், எழுத்தாளர்களுடைய பதிவுகள் ஒன்று படிப்பேன், இலக்கியம் படிப்பேன். அது இல்லாமல் அரசியல் ரீதியாக இன்டர்நேஷனல் மேகசின்ஸ்லாம் வரும். இப்போதான் அந்த ரிலாக்ஸேஷன் சைடுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? இதெல்லாம் தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணும். ரிலாக்ஸ்னு இல்லை, உங்களை பொறுத்த வரைக்கும் விருப்பம் சார்ந்த விஷயம். அதே மாதிரி இப்போ வந்து அரசியல் ரீதியானா இப்போ வந்து ஓப்பன்ஹைமர் படம் வருதுன்னு இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். நேற்று வந்து அதை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அது ஆக்சுவலா படத்துல வந்த சீன் தான். ஓகேவா? இப்போ அந்த சீனை வந்து நான் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த சீனுக்கு பின்னணி என்னங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹிஸ்டாரிக்கலா அது நடந்துச்சா, அப்ப அதுல இருந்து உள்ள வந்து அந்த ஹியரிங், அந்த சீன்ல இருந்த சம்பந்தப்பட்ட ஆட்கள்லாம் யாரு, அவங்க லைஃப்ல இதெல்லாம் உட்காந்து படிப்பேன். இது எனக்கு இயல்பாவே இருந்ததுனாலையும் ஜேர்னலிஸ்டா இருக்கிறதுனாலையும் இது வந்து கூட வருது. ஸோ வந்து இது வந்து ஒரு பதிவாக எழுதுறதுக்கு இவ்வளோ பார்ப்போம்.
அது இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறோம், மொபைல்ல வந்து ஏதாவது வந்து எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம், ஏதாவது வந்து நியூஸ் வந்து சொல்லணும்னு தோணும், ஏதாவது ஒரு தகவலை வந்து சொல்லணும்னு தோணும். ஸோ வந்து அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது இல்லாமல் ஸ்கிரிப்ட் எழுதுறோம் இல்லை கதை எழுதுறோம்னா சில விஷயங்கள் வந்து சினிமாவில் வந்து என்னவாக அதை அணுகுறாங்க, அது சார்ந்து படிப்பேன். இப்போ உங்களுக்கே வந்து இந்த என்ன படம் கண்மணி, என்ன படம் அது வந்துட்டோம் மஞ்சுமல் பாய்ஸ், அது வந்து அது சார்ந்து உங்களுக்கு இப்போ ஒருத்தர்லாம் வேற லெவல்ல என்னது குடிகாரர்கள் ரேஞ்சில தான் எழுதியிருக்கிறாரு இல்லையா? நானே அதை டச் பண்ண வேணாம்னு நினைச்சேன். ஏன் உங்களுக்கு பிடிக்கல? இல்ல அப்படி இல்ல, அது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா போயிடும் அப்படின்றது இருக்குல்ல. கான்ட்ரோவர்ஷியலா இல்ல, அந்த படத்துக்கு பிடிக்காம இருக்கிறது தப்பு கிடையாது, பிடிக்கிறதும் தப்பு கிடையாது. அதை வச்சுட்டு ஒருத்தர் நிராகரிக்கிறதோ ஒருத்தரை வந்து முத்திரை குத்துறது அது அடுத்த பிரச்சனை. எல்லாரும் கையில ஒரு ஸ்டாம்ப் பேடோட அலைவாங்க. ஓகே, நீ வந்து நீ கண்ணாடி போட்டிருக்க, நீ வந்து படிக்கிறவனா இருப்ப அல்லது அப்படின்னுவாங்க. அப்புறம் நீங்க வந்து அஜித் ஃபேன் சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன இவ்வளவு புக்கு படிக்கிறீங்க, அஜித் ஃபேனா இருக்கிறீங்க ஏன்டா கேட்டுட்டு கிளம்பி வந்துரும். அதுக்கப்புறம் இல்ல சரி விஜய் ஃபேன், ரெண்டுத்தையும் சேர்த்துருவோம். விஜய் ஃபேன்னா என்னங்க இவ்வளவு படிச்சுட்டு பார்த்தா டிசென்டா யாருக்கும் பங்கெல்லாம் போயிரும் அப்படின்னு கேக்குறது இல்லை. இதெல்லாம் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபைல் பண்றது, ஒரு ஸ்டாம்ப் பண்றது. இப்ப வந்து பொண்ணுங்களை பத்தி ஏதாவது பேசினா உடனே உங்களுக்கு ஒரு வேற ஒரு பேர் வரும், அதே மாதிரி ஆண்களை பத்தி பேசினா உங்களுக்கு வேற ஒரு பேர் வரும். சோ இப்படி வந்து உடனுக்குடன் மூக்க அப்படின்னு கொடுக்கறது இருக்கு இல்லையா, மூக்கு சுரிஞ்சல்ல நீ வந்து இதுதான் அப்படின்னு வந்து பண்றது. சோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஸ்டாம்போட அலைகிறது இருக்கு. எனக்கு அதை படிச்சுட்டு என்ன தோணுச்சுன்னா, கூட்டத்துல இவன் மட்டும் தனியா கூறாயா அப்படின்னு அட்டென்ஷன் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரும் கொண்டாடும் போது சேர்ந்து ஜாலியா கொண்டாடிட்டு போயிட வேண்டியதானே, ஏன் அது மேல அவ்வளவு இது தூக்கி அடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு நிறைய ரிப்ளையும் வந்துச்சு இல்லையா? அதுதான் நீங்க திடீர்னு வந்து சப்ஜெக்ட் உயிர் வந்துச்சுன்னா அதுதான் அட்டென்ஷன் தான். அது கரெக்டா வந்து யாரோ உன்னி யாரெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து கேரளால இருந்து பதிலாம் வந்து எழுதுறாரு, அவ்வளவு தூரத்துக்கு ஒருத்தர் இல்லைங்கிறதுலாம் வேற. பட் என்னன்னா இந்த இது இருக்குல்ல, வாங்க எல்லாரும் என் மேல விழுந்து தப்பிச்சுக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இல்லையா, இது வந்து ஒரு நானும் உயிரோட இருக்கிறேங்கிற மாதிரியான ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் விஷயம். பட் அதை தாண்டி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ரசிக்கிறவன் இப்படிப்பட்டவன், ரசிக்காதவன் இப்படிப்பட்டவன்லாம் நம்ம எழுத தேவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். இப்ப நீங்க அந்த படத்தை சார்ந்து விமர்சனம் பண்ணி விவாதிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டா நம்ம விவாதிக்கலாம். அதுக்காக வந்து அந்த படத்தை பாக்குறவங்க குடிகாரங்கிறதோ இல்ல அந்த படத்தை பார்க்க ரொம்ப ஹார்ஷான லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருக்க வேணாம் பண்ணாங்க இல்ல. அது ஒண்ணும் இப்ப நான் வந்து கமல் எனக்கு பிடிக்கும், அதுக்காக நான் கமலோட அரசியல் ஏற்றுக்க மாட்டேன். கமல் அரசியல்ல எனக்கு விமர்சனம் இருக்கு, கமல் படங்கள்லயே எனக்கு நிறைய விமர்சனம் இருக்கு. அதை தாண்டி நான் வந்து அந்த படத்தை வந்து ரசிக்கிறதுக்கு எனக்கு வேறு காரணங்கள் இருக்கு. அது இல்லாம வந்து ரஜினி சில படங்கள் பிடிக்கும். ஓகேவா, எனக்கு ரஜினி எல்லா படத்துலயும் பிடிக்கும். தலைவர் ஸ்டேட்மெண்ட் அதுக்காக லால் சலாம் பிடிக்குமான்னு கேட்டுறாதீங்க, அதான் சீடி தொலைஞ்சு வச்சாங்க. இப்படி ஒரு நம்ம மஞ்சு மொழிக்கே வந்துரும், ஐயா பக்கத்து ஸ்டேட்டுக்காரன்ட்டு அடி வாங்கலாம் நம்பிக்கை. ஆமா, லோக்கல்ல வாங்க முடியாது. சோ வந்து பட் என்னன்னா இப்போ உங்களுக்கு அந்த இது வந்து இன்னொரு முக்கியமான இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல பிரச்சனை என்னன்னா, உங்களை வந்து ப்ரொஃபைல் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்க கமல் ஃபேன்னா கமலுடைய அரசியலையும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். அப்படி சப்போர்ட் பண்ணல அங்க அதுல விமர்சனம் இருக்கு, நீ உண்மையான கமல் ஃபேனே கூட கிடையாது. அப்போ நீங்க அரசியல்ல வந்து விமர்சனம் பண்ணிட்டு அவர் படத்தை ரசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஹிப்போக்ரிட், நீங்க ஒரு போலி அப்படின்னு அப்படியே கண்ணுல விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு எல்லாம் நியாயம் பேசுவாங்க. அப்படி கிடையாதுங்கிறது தான். ஓகே, கமல் ஃபேனுன்ற டேர்மே சமீப காலங்கள்ல தான் கொண்டாடப்படுது இல்லையா? சரி, அதுலதான் விமர்சனங்கள் இருக்கும். இப்ப பினராயி விஜயன் வந்து ரஜினிகாந்த் ஃபேன். இப்ப நீங்க பினராயி விஜயன் உடனே ஓ நீ கமலை எதிர்ப்பியா, அப்ப கமல் வீட்டுக்கு வந்தா மட்டும் கதை திறந்து விட்ட அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? கமல் மாதிரியே பேசணும்னா சோ அதெல்லாம் வந்து அவருடைய விருப்பம். அவரு ஒரு காலத்துல அப்படி வந்து இருப்பாரு. அவருடைய வாழ்க்கையில வந்து அவருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் சார்ந்து ரஜினி மேல பிடித்தம் வந்துச்சுங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய தனி அனுபவம் இல்லையா? அதை தாண்டி அவங்க வந்து மல்லு கட்டும் போதுதான் பிரச்சனையாகும். இதெல்லாம் கமல் குரூப், கமல் ஃபேன்ஸ் குரூப்ல நாங்க போய் சிக்கிக்கிட்டோம், நானே ஃப்ரெண்டும் பொலிட்டிக்கலா பேசும்போது. அப்ப வந்து அவங்க கமல் அவரோட கட்சிக்காரங்களா அது இப்ப இந்த புது பசங்க இப்ப இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்குடா, அவங்க வந்து பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஓகே, நான் வந்து இல்ல கமல் வந்து அரசியலுக்கு வந்தாலும் என்ன அர்ஜெண்டா என்ன பாலிடிக்ஸ்ன்னு கொஞ்சம் வந்து அவர் பேசுறது பெட்டரா இருக்குங்கிற மாதிரி இவ்வளவுதான் சொன்னேன். ஓ நீ திமுக காரனா, ஓ நீ கம்யூனிஸ்டா,
கருணாநிதி மட்டும் என்ன பண்ணாரு, இருடா ஏன்டா இவ்வளவு பதறீங்க, அவர் என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் வேற, அதுக்காக நான் கேள்வி கேட்க கூடாதுங்கிறது எப்படி அப்படின்னு வந்து சொல்றோம். அதுக்கப்புறம் நாங்க 2 பேர் இது மாதிரி பாதிக்கப்பட்டது 2 பேர் அந்த குரூப்ல, நாங்க 2 பேர் தனியா வந்து இப்படி பண்றானுங்க அப்படின்னு இருந்தோம். சோ உங்களுடைய விஷயத்துல 1% ஒருத்த வந்து ஒத்துக்கலன்னா கூட நிராகரிக்கிறது இருக்குல்ல, அது தப்பு. உங்ககிட்ட வந்து 98% வந்து ஒருத்தன் வந்து ஒத்து போய் 2% முரண்பட்டான்றதுக்காக அவனை தூக்கி போடுறது தப்பு. அவன் வந்து 2% தான் ஒத்து வருது, 98% வந்து முரணா இருந்தாலும் பரவாயில்ல ஏத்துக்கிட்டு போறவன் எல்லாம் இருக்கிறான். அவனுங்களாம் பெரிய பிரச்சனைக்குரிய ஆட்களாவே இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்ம அவ்வளவு எல்லாம் வந்து ரிஜிடா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. கமல் பிடிக்குதா, இளையராஜா, அதுவும் இளையராஜா பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இளையராஜா அரசியலுக்கு போனதுல எனக்கு விமர்சனம் உண்டு. இளையராஜா மியூசிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டுத்துக்கும் வந்து ஓஹோ நீ வந்து இளையராஜா அரசியல் விமர்சனம் பண்ணுவ, ஒரு பாட்டு வந்து உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு அப்படின்னு பேசுறது, எங்க ஒரு பாட்டு பாடு. அது நடந்துச்சு. ஆமா, ஒரு நம்பர் எல்லாம் வந்து கேட்டாரு, இந்த பாண்டி அவையிலே என் பாட்டிற்கு எதிர்பார்த்தா. ஆமா, உடனே நான் 2 பேரும் தான், ரஹ்மானும் ராஜாவும் வந்து ஒரு காலகட்டம் வரைக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் கிட்ட இருந்து தள்ளி போக ஆரம்பிச்சு. இவ்வளவுதான். உனக்கு கீழே ஒருத்தர் வந்து உனக்குலாம் சங்கீதம் தெரியுமா, உனக்கு வந்து எத்தனை இது என்ன ராகம் சொல்லு, உனக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு பேசிட்டு ஃபைனலி அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் இசை அமைப்பாளராக அந்த இடத்துல இருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு இப்படிலாம் பேசுறாரு. ரைட்டுங்க, நான் தப்புன்னு சொல்லவே இல்லை, அதெல்லாம் நானும் ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்காக ஒருத்தனை விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு பேசுறது இருக்கு இல்லையா? சோ இந்த சமூகம் எப்படின்னா கடவுளே விமர்சனம் பண்ண சமூகம். ஓகேவா? என்ன நீ வந்து இவ்வளவு பெரிய ஆள்னா பெரியதா அப்படின்னு பேசக்கூடிய சமூகத்துலதான் நம்ம வரோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து யாரையும் விமர்சிக்கக்கூடிய தன்மையில இருக்கும். அது சரியா இருக்கா தப்பா இருக்குங்கிறது வேற. விமர்சனபூர்வமாக அணுகுனா அதுக்கு பதிலுக்கு விமர்சனபூர்வமா வரணும். இவர் என்கிட்ட சரிகமா நீங்க வந்து சங்கீதம் கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்கீங்களா எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. நான் கீழே போய் எங்க டீ நல்லாலும் தான் சொல்ல முடியும், அதுக்காக டீ போட தெரியுமான்னு கேட்பேன். டீ எஸ்டேட் வச்சு வளர்த்து பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். அந்த மாதிரி இவ்வளோ ரிஜிடா போக வேண்டியது இல்லை. சகிப்புத்தன்மைன்னு ஒண்ணு இருக்கு, ஜனநாயகம் அதை நோக்கிதான் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தோம். அங்க வந்துட்டோம். ஜனநாயகம்னு ஒண்ணு இருக்கு. சோ அதெல்லாம் என்னன்னா கமலஹாசன் வந்து அன்பே சிவகம் சொல்லுவார், ஒரு 2 நிமிஷம் பாட்காஸ்ட்னா அதுல எத்தனை கமல் வராரு. அதுல வந்து இவரு மாதவன் வந்து ஃபிளைட் கேன்சல் ஆனா டென்ஷனா வரல, எக்ஸ்கியூஸ் மீ கேன் ஐ ஹேவ் 5-star hotel ப்ளீஸ் அப்படின்லாம் சொல்லுவாரு. போயிட்டு இது பண்ணும். இப்போ வந்து கமல் சொல்லுவாங்க, ஏங்க இங்க கியூ இருக்கும், மக்கள் வந்து இப்படிதான் இருப்பாங்க, எல்லாம் நம்ம நிதானமா போகணும், இதுதான் ஜனநாயகம், ஸ்ட்ரெயிட்டா நம்ம மட்டும் போய் சாமியில வந்து காசு கொடுத்து ஸ்பெஷல் தரிசனம் வாங்குற மாதிரிலாம் வந்து இங்க இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது அப்படிங்கிறது. அது மாதிரி வந்து நமக்கு முன்னாடி மக்கள் இருக்கிறாங்களா, அவங்கள தாண்டி தான் நம்ம வரிசையில போகணும். அவங்க கூட தான் போகணும். அதே மாதிரி வந்து அடுத்தவர் தப்பு பண்றாரு நம்ம தட்டி கேட்கணும். அதே நேரத்துல வேற ஒருத்தர் தப்பு பண்றவர் வந்து நம்ம வந்து கேட்காம விட்டுறோம், தப்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளடக்கி தான் நம்ம அந்த சமூகத்தை பார்க்க முடியுமே இல்லைய, இல்ல இவங்கெல்லாம் வந்து இதா இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் ப்ரிஜுடிஸா இருக்கு. நீங்க வந்து இந்த சமூகத்துல மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாரையும் சேர்த்துதான் நீங்க மாற்றத்தை உருவாக்க முடியும் இல்லையா? நான் மட்டும்தான் நல்லா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து கேட்டவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது. ஆமா, அதனால சோ இந்த நிராகரித்தல்ங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ல ஜாஸ்தி ஆயிருக்கு. அதான் இந்த ஜென்ரேஷன், இன்னைக்கு இருக்கிற சமூக சூழல், இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன்ஸ்லாம் சேர்ந்துதான் முடிவு பண்ணுது. அதனால இந்த ஸ்டாம்பிங் இந்த விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமா, அதுவும் வார்த்தைகள்ல வந்து நிறைய விளையாடுவாங்க. ஃபேஸ்புக்ல நீங்க பார்த்துருப்பீங்க, ஹிஸ் சாவனிஸ்ட் அப்படின்னுவாங்க பெண்கள், ஷீஸ் அ ஃபெமினிஸ்ட் அப்படின்னுவாங்க ஆண்கள். இப்படியே வந்து ஏதாவது சாவனிஸ்ட் ஃபெமினிஸ்ட்லாம் ஓரளவுக்கு நம்ம அரசியல் படிச்சதுதான் நமக்கு தெரிஞ்சிடும். சில வார்த்தைகள்லாம் என்னென்னமோ வரும். அவன் வந்து ஒரு மாதிரி அக்ரெசிவா பேசுறான், அவன் ஒரு மாதிரி மெனிப்புலேட்டிவா இருக்கான், அவன் வந்து மைல்ட் அக்ரெஷன் அவன்கிட்ட இருக்கு, அவன் பொலிட்டிக்கலி ஏகப்பட்ட அதாவது ஒரு நபரை வேறையா வகைப்படுத்துறாங்க. 15 வருஷம் ஒரு 20 வயசு பையன் வச்சுப்போம், 20 வருஷமா வாழ்ந்த ஒரு நபரை 2 வார்த்தைக்குள்ள உள்ளடக்கி அவனை டிஃபைன் பண்றது இருக்குல்ல, இது எவ்வளவு பெரிய சிக்கல், எவ்வளவு பெரிய தப்பு. ஒருத்தன் வந்து இப்போ நான் உங்களை திட்டுறேன் அப்படின்னா, நான் வண்டியில வந்ததுல இருந்து, டிராபிக்ல இருந்ததுல இருந்து, ஆபீஸ்ல என்ன போட்டு டார்ச்சர் பண்ணதுல இருந்து, அங்க வீட்டுல இருந்து நான் வந்து கிளம்பி வந்ததுல இருந்து, அதுக்கு முன்னாடி நேற்று பண்ண வேண்டிய வேலையெல்லாம் விட்டு வச்சிருக்கிறதுல இருந்து, இவ்வளவு ப்ராசஸ்ல இருந்து என் கோபம் வரும் இல்லையா?
அப்படி இருக்கும்போது ஒருத்தன் வந்து ஒரு வார்த்தையை சொல்றான்னா உடனே ஓகே இவன் வந்து இந்த ஃபைல் வந்து இதுக்குள்ள வைங்க, இந்த ஷெல்ஃப்ல வைங்க, இவன் வந்து இப்படி பாக்குறானா இந்த ஃபைல் எடுத்து இந்த ஷெல்ஃப்ல வைங்க அப்படின்லாம் கொடுக்கறது இருக்கு இல்லையா? அவ்வளோலாம் நம்ம மனிதர்கள் நிராகரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நிராகரிச்சா அது வந்து திரும்ப நம்மளை நாமளே வெட்டிட்டு போற மாதிரி தான் இருக்குமே ஒழிய உள்ளடக்கி ஒன்று சேர்ந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லாம போய் சொல்லுங்க. ஒரு மாதிரி ஆமா, நம்மளே இது பண்ணி ஒரு ஷார்ட் அனாலிசிஸ்குள்ள போன மாதிரி இருக்கு. அதான் அதனால பொதுவா இது வந்து ப்ராபப்ளி எங்க ஜென்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க டைனமோ வச்ச சைக்கிள் பாத்திருக்கீங்களா? டைனமோ அந்த பெல் மாதிரி ஒண்ணு, பெல்லு வந்து முன்னாடி வச்சிருக்கு, அது இல்லைங்க பின்னாடியே ஒரு பாட்டில் மாதிரி, பாட்டில் மாதிரி அந்த அதை சுத்தி அதனுடைய வேகத்துல மின்சாரம் உருவாகி மேல முன்னாடி லைட் எரியும். ஓகே, பாத்திருக்கீங்க? ஸோ நாங்க வந்து அந்த காலம்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் செல்போன் வந்து எங்க அப்பா வாங்கியிருக்காரு. செல்போன்? ஆமா, அது வந்து செங்கல் சைஸ்ல இருக்கும், பழைய படத்துல. ஆமா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் செல்போன் இங்க அறிமுகமான காலத்துல இது எப்படி இருந்துச்சுங்கிறதையும் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பேஜர்னு ஒண்ணு இருந்தது. ஆக்சுவலா கமல் படத்துல எதுலயோ வந்து பேஜர்லாம் வரும். ஆக்சுவலி பேஜர்னு ஒண்ணு இருந்தது, அது ரொம்ப பிரீஃபான டைம், அது இருந்ததையும் பார்த்துருக்கோம். பிளாக்பெரி போன் ஒண்ணு இருந்தது, அது இருந்ததையும் பார்த்துருக்கோம். குவாட் கீபோர்டோட. ஆமா, ஸ்மார்ட் போன் வந்து வந்ததையும் பார்த்துருக்கோம். இது இல்லாம 15 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு கொடுத்து போய் வந்து நெட் சென்டர்ல உட்காந்து நான் இந்த இது 1 ரூபா போட்டு போன் ஓகே ஹைதராபாத்ல பாத்துட்டு ஷாக் ஆகி போட்டோல எடுத்து வந்தா இன்னுமாடா வச்சிருக்கீங்க. அதுதான். ஆனா இது எல்லாமே நடந்தது பாத்தீங்கன்னா வெறுமனே ஒரு 15-20 வருஷத்துல. நம்ம தான் நிறைய பாத்துருக்கோம்ல. நம்ம இல்ல, உங்களோட இன்னும் நான் அதிகமாவே பாத்திருக்கேன். ஓகேவா? நான் வந்து புக்கு வந்து பேப்பராக பிரிண்ட் அடிக்கிற மிஷின்ல இருந்து கிண்டல் வரைக்கும் வந்து பாத்திருக்கேன். ரைட்டா? எனக்கு தெரிஞ்சதான் நாங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாம் பேசுவாங்க, நம்ம ஜென்ரேஷன்ல தான் வந்து இது எல்லாத்தையும் பார்த்த, அதாவது இந்த டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் சொல்லுவோம். 90s இருந்து பயங்கரமான ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஒரு புது ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கும். டெக்னிக்கல் ப்ராடக்ட் வரும். ஐபாட்னு ஒண்ணு இருந்துச்சு, நாங்க ஒன்னே ஆர்வமா ஐபாட் வந்து வாங்கி. ஒரு செல்போன்ன்றது குட்டியா இருந்துச்சு. சடனா காலேஜ் படிக்கும்போது டச் ஸ்கிரீன் டச் போன் வாங்கினியா அப்படின்றானுங்க. அந்த டச் போன் தான் அடுத்த 2-3 வருஷங்களா ஸ்மார்ட் போன் ஆகுது. அந்த டேர்மே அப்படி இல்ல. இன்டர்நெட் வருது போன். இன்டர்நெட்ல, அதாவது போன்ல நம்ம வந்து இன்னொருத்தன்ட்ட பேசுறதை தாண்டி போனை பயன்படுத்துவோங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வந்து அந்த நான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தன் இவ்வளவு பெருசு இருக்கும் அந்த டச் போன் நோக்கியால, இப்படி தொட்டா அந்த தொடுறது ஃபீல் ஆகும். அப்படி ஒரு சின்ன அப்படின்னு ஒரு grip. இதுதான் வந்து அதனுடைய சூட்சுமம். இப்போ இந்த ஸ்வைப் பண்றீங்கல்ல, இந்த ஒரு ஸ்வைப்புக்கு மேல உங்களால ஒரு விஷயத்தை கிரகிக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? கிரகிக்க முடியாது. நான் இப்ப ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆனா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்ட காலங்கள், மனிதர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. இப்போ இருக்காங்க. என்ன இது பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு போகக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மொபைல் எடுப்பாங்க. அவங்க போய் வந்து வெளியில வேடிக்கை பார்க்கறதோ, இல்ல ஒரு நடந்து போறதோ, இல்ல வேற யார்ட்டையாவது பேசுறதோ, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. திரும்ப ஒரு மொபைலுக்குள்ள போய் வந்து காலி பண்றதுதான் வந்து பார்ப்பாங்க. அப்போ இந்த அளவுக்கு அதிகமாக பேசுறதை கவனிக்கிறது, அல்லது குறைந்தபட்சம் ஒரு விஷயத்துல சிந்தனையை குவித்து ஒருங்கே கவனிப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு கிடையாது. ஆக்சுவலா ஒரு ரிசர்ச் படி பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் இன்னைக்கு இருக்க 2K கிட்னு வச்சுக்கோங்க, ப்ராபப்லி மொபைல் போன்லாம் பயன்படுத்துற நம்மள மாதிரி ஆட்கள் கூட வச்சுக்கலாம். 2K கிட்ஸ் நம்மள மாதிரி இல்ல, 2K கிட்ஸும் நம்ம மொபைல் பயன்படுத்துறோம்ல, அதனால ஒரு விஷயத்துல கவனம் சிதறாமல் தொடர்ச்சியா பாக்குறது 9 செகண்ட் தான். ஆமா, அது அந்த அவங்களோட அது வந்து ஒரு ஸ்வைப் உடைய டைம். ஏனோ அந்த ஸ்வைப் வந்து பாத்தீங்கன்னா அதை ஜட்ஜ் பண்ணுவீங்க, இது வந்து ஃபுல் நீளமான பதிவா இருக்குமா அப்படின்னா உடனே அடுத்த பதிவுக்கு போயிருவீங்க. ரிட்டென்ஷன் டைம் சொல்றாங்க. இந்த கண்டென்ட் அவங்க அந்த மக்கள் பேசும்போது அந்த டேர்ம் யூஸ் பண்றாங்க, ரிட்டென்ஷன் டைம். ஆனா நீங்க வீட்டுல வளர்க்குற கோல்ட் ஃபிஷ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துவதற்கு 12 செகண்ட் எடுத்துக்குது. மனுஷன் மீனை விட குறைவான கவனத்துக்கு உலகத்துல வந்து சேர்ந்திருக்கிற காலகட்டம் இது. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு நமக்குள்ள மைண்டை வந்து மாத்துங்கிறது இல்லையா. ஒரு அதாவது கோபி சுதாகர் கவர்மெண்ட்ல வரும்ல, என்ன கோபமா இருக்க மச்சான், வீட்டுல திட்டாங்க, ஏன் திட்டினாங்க, டே ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காதரா அப்படின்னும். கேள்வி தானே கேட்டேன், ஸ்ட்ரெஸ் கேள்வி கேட்டாலே ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கறதே ஸ்ட்ரெஸ் ஆகிற இடத்துக்கு போய் வந்து இவ்வளோ வல்னரபுளா வந்து நம்ம மைண்டை கொண்டு போய் வச்சிருக்கிறது காரணம்
இது அடிக்கடி வேகமாக வந்து விஷயங்கள் நம்ம பார்த்து 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 அதிக கெப்பாசிட்டியோட வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை உள்ள எடுக்கிறது முடியாத ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ வி டோன்ட் டேக் மச். அப்போ வந்து என்ன ஆகும், உள்ள தக்கையா தான் இருக்கும். தக்கையா இருந்தா ஈஸியா எதுவும் உங்களை வீழ்த்திட முடியும். ஸோ அதுதான் நான் வந்து ஒத்துக்கிறேன், ஒரு ஷார்ட்டர் ஃபார்ம் ஆஃப் கண்டென்ட்டை தான் மக்கள் எடுத்துக்கிறானுங்க, அது இந்த ஜென்ரேஷன். பட் லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸ்க்கும் இப்போ சமீப காலமா அது ஒரு ட்ரெண்டா, அது ஒரு மனோநிலையான்னு சொல்ல தெரியல, அப்படியானா ஒன்று உருவாயிட்டு இருக்கு. ஏன்னா அதனாலதான் பாட்காஸ்டுகள் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட்ஸ் எவ்வளவா இருந்தாலும் முழுதாக கேட்கப்படுது, கவனிக்கப்படுது அப்படின்ற ஒரு சேம் கைண்ட் ஆஃப் ரிசர்ச் பாட்காஸ்ட்ல உள்ள விஷயம் அப்படின்றது கவனிக்கப்படுது. நான் இன்னைக்கு ஒருத்தங்கிட்ட பேசுறேன், அவங்க சொல்றது நான் ஒரு டிராவல் போறேன், நான் சும்மாவே இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும்போது நான் எதையோ ஒன்று கன்சியூம் பண்றேன்னா அது பாட்காஸ்டா இருக்கும், அது வந்து அதுல இருந்து எனக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நம்புறேன், அதனால அதை கன்சியூம் பண்றேன் 2-3 ஹவர்ஸ்ல அப்படின்றாங்க. அதாவது நீளமான லென்த்தான கண்டென்ட்ஸையும் கேட்கறாங்க, குறிப்பா பாட்காஸ்டுகளை. அதான் பாட்டு, நம்ம பாட்டு கேட்குற மாதிரி அதுல உள்ள பாட்காஸ்ட்ல உள்ள விஷயம் என்னன்னா, யூ டோன்ட் சூஸ். எஸ், நீங்க வந்து இப்போ ஏதோ ஒரு பாட்காஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பாட்காஸ்ட் ஓகே, இது வந்து எல்லாரும் கேட்குறாங்கப்பா, நம்ம இதை கேட்போம் அப்படின்னு ஹெட்செட்டை மாட்டிப்பாங்க. அதுக்குள்ள என்னமோ ஓடிட்டு இருக்கும். அதிகபட்சம் ஒரு ஜென்ரிக்கா ஒரு தலைப்பு இருக்கும். பாட்காஸ்டோட தலைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் காமெடியா இருக்கும். யூ கேனாட் ஆக்சுவலி மேக் அவுட் வாட் இட்ஸ் அப்படி ஒரு ரொம்ப ஜென்ரிக்கான ஒரு தலைப்பு தான். என்ன அதான் அது என்ன சொல்ல வருதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியாத ஒரு தலைப்பா இருக்கும். ஓகே, ஸோ வந்து அப்போ அவங்களுக்கு என்னன்னா ஹெட்செட்டை மாட்டிடுவாங்க, அது பாட்டுக்கு இன்ஃபர்மேஷன் அகைன் திரும்ப அதே தான். இல்லைன்னா நான் யாரோடய பேசுற மாதிரியான ஒரு அது இருக்கும். அது கேள்விகளோட வச்சு போறது. ஸோ இல்ல கேட்கறவங்களுக்கும் அந்த ஒரு ஃபீல் இருக்கும்ன்ற அந்த பாட்காஸ்ட்டை கவனிக்கிற லிசன் வச்சுக்கோ. அதனால என்னன்னா, அப்போ இந்த பாட்காஸ்ட்ல வெறுமனே பாட்காஸ்டா போறதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, அகைன் யூ டேக்கிங் அப் இன்ஃபர்மேஷன் விச் யூ டோன்ட் சீக். புரியுதா உங்களுக்கு? புரியுதாவா? டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டு போயிட போறேன். இல்ல, இப்போ வந்து நான் வந்து எனக்கு பர்சனலா விஜய் வரதராஜோடைய இதெல்லாம் நான் கேட்பேன். அது இல்லாம இன்னொரு 2-3 இதெல்லாம் இருக்கு. 2K கிட்ஸ் அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட பாட்காஸ்ட்லாம் கேட்பதில்லை. அது எனக்கு பர்சனலா ஒரு பிடிக்குங்கிறதுனாலையும் ஃப்ரெண்டுங்கிறதுனாலையும் கேட்பேன். அது வந்து வேற ஒரு ரேஞ்ச், கிட்டத்தட்ட குவாண்டம் சைஸ்க்குலாம் போகும். ஸோ அந்த மாதிரியான ஏரியாக்கெல்லாம் டிராவல் ஆகிறதுனால எனக்கு பர்சனலா பிடிக்கும். ஸோ இது வந்து நான் சூஸ் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இல்ல அந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா மக்கள் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது ஓகே. அதுலயும் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நீங்க எடுக்கணும் இல்லை, ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். பட் ஏதோ ஒன்று நம்ம கொடுக்குறாங்க, நம்ம வந்து அதை வந்து கன்சியூம் பண்றோம் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம்னா சிக்கல். கமல் வந்து கேள்வி ஞானம்னு சொல்லுவாரு. ஆனா என்னன்னா, நீங்க பெரும்பாலும் எது உங்களுக்கு நம்ம மனசுக்குள்ள அறிவாக தங்கும் அப்படின்னா, நீங்க தேடி போய் தெரிஞ்சுக்கிற விஷயம்தான் அறிவாக தங்கும். நீங்க தேடி போகாமல் உங்களை வந்தடைகிற எல்லாமும் பொழுதுபோக்குன்ற மாதிரி வந்து காதல் உட்பட தங்காது. ரைட்டா? வந்துட்டோம். 1 மணி நேரம் கழிச்சு இப்பதான் வரோம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ நான் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னா, நான் வந்து அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு 4-5 பேர்ட்டு விசாரிக்கிறேன். இப்போ இது எனக்கு வந்து நாளைக்கு திரும்ப வரும்போது எனக்கு மைண்ட்ல நிற்கும். ரைட்டா? இப்படிதானே போனோம் அப்படின்னு. இது வந்து இட்ஸ் அ நாலேஜ். நாலேஜ்ங்கிறது டு நோ சம்திங். ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வது அறிவு. அப்போ நீங்க அறிந்து கொள்வது தேவையில்லாமல் உங்களை தேடி வந்தடைகிற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து விரயம். ஓகே, இப்போ நீங்க தேடி வராமல் நீங்க உட்காந்துட்டு ஓப்பன் ஹேமர் படம் வந்து ஜஸ்ட் பிகாஸ் நான் ஒரு ஏதோ படத்துக்கு போனேன், சம் இங்கிலீஷ் படம், அந்த பாலிடிக்ஸே தெரியாம பசங்க கத்திட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த காமிக்ஸ் பார்த்துட்டு வர பசங்க. ஸோ வந்து நமக்கு அந்த பாலிடிக்ஸ் தெரியுது. ஸோ அதனால அந்த பாலிடிக்ஸ்க்காக நான் அந்த படத்தை பார்க்க போறேன். அவன் காமிக்ஸ் படிச்சுட்டு வந்து அவன் அந்த படத்தை வந்து பார்த்துட்டு அவன் கைதட்டிட்டு டூன் ஓகே கைதட்டிட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னா, அந்த காமிக்ஸ்ல வர கேரக்டர்ஸ்ல கேரி அவுட் ஆகி அவன் வர்றான். நாங்கள் டூனுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் வந்து தெரிஞ்சு நாங்கள் வந்து அந்த படத்தை பார்க்க போறோம். இப்போ இதுக்குள்ள உள்ள விஷயம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில நான் அந்த படத்தை பார்க்கணும்னு போய் உட்காரும் போது தான் எனக்கு அதை ரசிக்கணும்னு தோணும். சும்மா வெட்டியா இருக்குன்னு ஒன்று இழுத்துட்டு போனோம்னா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு எது தேவையாக நீங்க அறிவை வளர்த்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டதை திண்டவன் பண்டிதன் ஆவான், ரைட்டு. கண்டதை கொட்டுபவன் ஆக மாட்டான். ஸோ கண்டதை கற்றவன் பண்டிதன் ஆவான், ரைட்டு. பட் வந்து கண்டதை கொட்டுறதெல்லாம் வந்து குப்பை தான். அது வந்து அறிவு கிடையாது. கொட்டுறவனை சொல்றீங்களா, கொட்டுறதை எடுத்துக்கிறவங்க. அதனால நம்மளை எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து கம்பெனிகள் வந்து நம்மளெல்லாம் வந்து டேட்டாவா கன்சியூமராக பார்க்குது.
நம்ம வந்து டேட்டா கார்டு போட்டு 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 வந்து அவனுக்கு வந்து காசு கொடுக்குற விஷயமா பார்க்கறதுனால அது அதிகமாக நம்மளை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு தேவை இருக்கு, லாபம் சம்பாதிக்கணும்னு கொட்டுறான். இதெல்லாம் நம்ம வந்து கன்சியூம் பண்ணணுங்கிற தேவை நமக்கு கிடையாது ஆக்சுவலா. ஆனா நம்ம வந்து தேவைப்படுதுன்ற ஒரு இதுக்குள்ள இருக்கேன். ஆமா, அது வந்து உங்களையே தெரியாம அவன் வந்து உங்க மைண்ட்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுவான். ஃபைட் கிளப்ல தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுது. அந்த ட்ரெண்ட் தெரியலன்னா நீ என்ன ஒன்றும் ஆகாது. நீங்க ஒரு நாள் ஒன்றும் இல்லை, நீங்க மொபைல் வந்து அது நான் வந்து ஆக்சுவலா ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, பிளக் பாயிண்ட் ஆங்ஸைட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு இந்த சமூகம் இருக்குங்கிறதுக்கு உதாரணம் அந்த வார்த்தை. நீங்க ஒரு வெளியூருக்கு போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அங்க நீங்க தங்குற இடம், ஹோட்டல், ரூம், வீடு, ஏதோ ஒரு இடத்துல பிளக் பாயிண்ட் இல்லைன்னா பதட்டம் ஆயிடுங்க. ஏன்னா மொபைல் நீங்க சார்ஜ் போட முடியாது. மொபைல் சார்ஜ் போட முடியாம உங்களுக்கு மொபைல் சார்ஜ் போடலாம் என்ன அவன் ஃபோன் பண்ணுவான். இப்ப என்னன்னா பிளக் பாயிண்ட் இல்லாமல் ஒரு இடத்தை நான் ஏன் ரசிக்க வேண்டும்னு ஒரு மனுஷன் போறான் பாருங்க. நான் அதனாலதான் எழுதி முடிச்சிருந்தேன், மலைகளும் காடுகளும் அருவிகளும் பிளக் பாயிண்ட் கொண்டு இருப்பதில்லை. அங்க வந்து ரசிக்கணும்னா நீங்க வந்து மொபைல் எல்லாம் தூக்கி வச்சுதான் போகணும். ரைட்டா? இந்த பதட்டம் தான் வந்து உங்களுக்கு வந்து சுமத்தப்படுது. நீங்க வந்து உங்க மொபைல் ஒரு நாள் நீங்க தொலைச்சு பாருங்க, யாரோ இல்ல மொபைல் உடஞ்சிருச்சு, டிஸ்பிளே போயிருச்சு, இப்படி வைக்கும் போது போன் இல்லைனாலே ஹார்ட் அட்டாக் வரும். ஆமா, டிஸ்பிளே போயிருச்சுன்னா அவ்வளவு பதட்டம். என் மொபைல்லாம் போச்சுன்னா நான் பாட்டுக்கு வந்து அமைதியா உட்காந்துட்டு 2-3 நாள் வர்ற வரைக்கும் நான் பாட்டுக்கு அடுத்த மொபைல் வாங்கிட்டு அது வர்றதோ இல்ல வந்து கையில காசு வந்துட்டு திரும்ப வர்றதோ. ஒரு வாட்டி போனை உடைச்சிட்டு போனை வாங்கி பண்ணிட்டு இருந்தேன். ஆமா. சோ வந்து அப்ப வந்து நம்ம வந்து போதி தர்மம் மாதிரி ஆயிடுறது. ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா இது ஓகே, இது வந்து நம்ம இதை பயன்படுத்துறோம், இது நம்மளை பயன்படுத்தவில்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கணும் இல்லையா? அதுல இருந்துட்டோம்னா இது வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பக்குவத்துக்குலாம் எப்போ வரதுக்குன்னா பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதுதான் நீங்க வந்து உலகத்தை ரசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் வந்து சில சம்பவங்கள் சொல்றேன், அது வந்து என் மைண்டுக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் நான் வெளியே பாக்குறேன், நீங்க இதுக்குள்ள பாக்குறீங்க. இப்போ வந்து ஒரு இடத்துல ஆஃபீஸ்ல வந்து நான் வந்து போனேன், பிச்சை கேட்டுட்டு இருக்காங்க ஒரு அம்மா. இப்போ நாங்க அப்படி கடந்து போறோம். அப்போ வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட நம்ம அம்மா வயசுல இருக்கிற ஒரு கேரக்டர். அவங்க பிச்சை கேட்கறவங்களாவும் தெரியல, ஏதோ ஒரு காரணத்துக்காக காசு கேட்கறாங்க. இப்போ நான் வந்து சரின்ட்டு காசு கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்போ அவங்க கண்ணெல்லாம் கலங்கிட்டு, தம்பி நீ கேட்ட உடனே கொடுத்துட்டல, இது மாதிரி வந்து ஏன் எல்லாம் போறோம், இதுக்கு முன்னாடி நான் காசு கேட்ட உடனே அவன் வந்து உன் வயசு பார்த்தா சின்ன வயசு மாதிரி தானே இருக்க, போயிட்டு வாங்கிட்டு வர வேண்டியது தானே, எதுக்கு பிச்சை எடுக்கிறேன்னு கேட்குறான்ப்பா, உன் வயசுப்பா அந்த பையன் அப்படின்ட்டு அழுகுறாங்க. எனக்கு என்னன்னா இது நடந்தே கிட்டத்தட்ட 12 வருஷம் இருக்கும். இப்போ அந்த அம்மாவுடைய வலி இருக்குல்ல, அது என்னை விட்டு போகலாம். இதுக்கு வந்து எனக்கு வந்து என்ன பண்ண போறேன் அல்லது வந்து இது ஏன் இப்படியா நமக்குள்ள தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறதெல்லாம் வேற. இது வந்து நீங்க வெளியே பார்த்தாதான் இந்த பிரச்சனை நீங்க பார்க்க. எனக்கும் பிச்சைங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னது? அது ஊர்ல வந்து நான் அந்த கடைசி பஸ் இப்படி 2 பக்கமா பிரியும்ல, நான் கடைசியில உட்காந்துருக்கேன். என்ன ஒரு 20-19 வயசு அந்த மாதிரி. நம்மள ஊருக்கு தனியா அனுப்புவாங்கல்ல அந்த ஸ்டார்டிங்ல, எனக்கு சித்தி பையன் ஒருத்தர் இருக்கான். ஒரு பையன் ஃப்ரண்ட்ல, நம்ம கடைசியில உட்காந்துருக்கோம்னா இங்க ஒரு வழி இருக்கும், ஃப்ரண்ட்ல ஒரு வழி இருக்கும். ஃப்ரண்ட்ல ஏறி அப்பதான் பஸ் நிரம்ப ஆரம்பிக்குது, இன்னும் கண்டக்டர் ஏறி காசு கொடுக்கவே ஆரம்பிக்கல. அப்போ ஒரு அங்கங்கதான் ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஒரு சின்ன பையன் ஏறி பனின்னு ட்ரௌசர் தான் இருக்கு, அவன் அப்படியே ஒவ்வொருத்தரையா பிச்சை கேட்டு வரான். அவன் யாருக்கன்னே நிமிந்து பார்க்கல. எனக்கு என்ன பிரச்சனைனா அவன் அப்படியே சித்தி பையன் மாதிரி இருக்கான். அவன் என்கிட்ட வரான், நான் காசு கொடுக்குறேன். ஆனா காசு கொடுத்தோன்னு கண்ணை நிமிந்து பார்த்து தேங்க்ஸ் எழுத்து தலையாட்டு அவன் கொடுக்கல. கொடுத்தா அப்படியே அவன் நிமிந்தே பார்க்கல அப்படின்றது எனக்கு அது இப்போ வரைக்கும் இருக்கு. அதுதான் அது ஏன் அப்படின்றது இருக்கு. இல்ல அது கேள்வி, அந்த கேள்வியை தேடி நீங்க அதுக்கான விடையை தேடி போகணும். இல்ல அது ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணியே இருக்குன்ற. ஆமா, அந்த பாதிப்பு எப்போ வரும் அப்படின்னா, நாட் when you swipe things. மனிதர் நீங்க வந்து இப்போ அது நடந்து உங்களுக்கு எவ்வளவு ஆச்சு? அது ரொம்ப வருஷம். எனக்கு 15 வருஷம் 12 வருஷம் ஆச்சுங்கிறேன்ல. எனக்கு அந்த அம்மாவை இன்னைக்கு வரைக்கும் என் மைண்ட் விட்டு பிளாக் பண்ண முடியல. ஏன்னா அவங்க சோசியல் மீடியா ப்ரொஃபைல் கிடையாது, அன்ஃப்ரெண்ட் பண்ணிட்டு போறதுக்கோ பிளாக் பண்றதுக்கோ. இப்போ ஏன் அவங்க அப்படி நின்னாங்க, ஏன் அவங்க அப்படியே ஒருத்தன் வந்து கேவலமா அவங்கள வந்து அந்த வயசையும் பார்க்காம பேசினாங்கிற கேள்வியெல்லாம் வந்து வரும்போதுதான் நம்ம சமூகத்துல இந்த கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறோம். ரைட்டா? இப்போ திடீர்னு இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா, நாங்க ஒரு லொகேஷன் பார்க்கறது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்ட்டு ஒரு லொகேஷன், நான் பல ஆண்டு காலமா ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்பவும் கூடி சீக்கிரம் வந்துரும். ஓகே. சோ வந்து அதுக்கு ஒரு லொகேஷன் பார்க்க கல்பாக்கத்துல ஒரு சுனாமியா என்ன இல்ல அது அக்னாலேஜ் இல்லைங்க, பல ஆண்டு காலமானு அக்னாலேஜ் பண்ணீங்கல்ல. ஆமா, அது இன்னும். சோ வந்து அங்க வந்து ஒரு சுனாமி
சுனாமி அடிச்சு கைவிடப்பட்ட ஒரு கிராமம். அழகா இருந்தது. அது ஒரு கடற்கரை ஓரம். நாங்க ஒரு கதை எடுக்கிறதுக்காக அந்த பனைமரம் அதெல்லாம் லொகேஷன்லாம் நல்லா இருக்கு. இது பார்க்கணும்னு கிளம்பி போறோம். அப்போ வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மூட்ல ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அன்பேசம் கமலஹாசன் அதெல்லாம் ஆச்சு. அன்பேசம் கமலஹாசன் மாதிரி கிளட்ச்ல போட்டு சுத்திட்டு இருந்தேன். ஓகே, இப்போ அங்க போறோம். போகும்போது என்னன்னா மெயின் ரோட்ல இருந்து பீச்சுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட சுமாரா ஒரு 15 கிலோமீட்டர் அல்லது 10 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மலையாளி பையன். ஓகே, அவன் வந்து ஆளும் பாக்குறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருப்பான், பேசுறதுக்கும் மோகன்லால் மாதிரி தான் இருப்பான். இறங்கிட்டு சொல்றோம் இது மாதிரி நான் போகணுன்ற ஆர்வத்துல வேகமா அப்படி, ஏன்னா தூரம் தெரியாத வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வலியெல்லாம் இருக்காது. தூரம் தெரிஞ்சிச்சுன்னா கால் வலிக்க. ஓகேவா, தூரம் தெரிந்த இடங்களுக்கு போகும்போது மட்டும்தான் உங்களுக்கு உடம்பு வந்து அலுப்பு கொள்ளும். தூரம் தெரியாத இடங்களுக்குலாம் நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா ஒரே எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டு இருப்போம். அது மாதிரி நான் போகும்போது போயிட்டேன். போகணும், லொக்கேஷன்லாம் நல்லா இருக்கு. இப்போ என்னன்னா அந்த கடற்கரைக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அந்த சின்ன கிராமத்துல அதிகபட்சம் ஒரு 15 ஃபேமிலி தான் இருக்கும். அங்க வந்து ஒரு 1-2 பேர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு என்னன்னா இந்த என்டையர் ஸ்ட்ரெச்லயும் ஆட்டோ கிடையாது, பஸ்ஸும் கிடையாது. இன்னும் சைக்கிள்ல வரணும், இல்லைன்னா உள்ள இருந்து ஆட்டோ வந்து எடுத்துட்டு வந்தாருன்னா வரணும். இல்ல அந்த வீட்டுக்கு அந்த கிராமத்துக்குள்ள போய் தங்குற ஒரு நபர் வந்து ஆட்டோ எடுத்துட்டு உள்ள வந்தாருன்னா பஸ்ஸுக்கு எதுவுமே இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்க பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறோம். இப்போ இறங்குனா அப்பவே நல்லா கால் வலிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா தெரிந்த தூரத்துக்கு பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்புனா அங்க எப்படி போனீங்க? நடந்து போயிட்டோம். எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர். ஓகேவா, நடந்து போயிட்டோம். ஏன்னா அதான் போற எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டோம். இப்போ வந்து ரிட்டர்ன் போனோம்னா 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் நமக்கு தூரமும் தெரிஞ்சிருச்சா, இப்போ அலுப்பு தட்டும், மூட்டியும் வலிக்குது. இவன் வந்து அதெல்லாம் நடந்துடலாம் வா அப்படின்னு இவன் பாட்டுக்கு விறுவிறுன்னு நடந்து, டேய் உனக்கு காலில் பிரச்சனை இல்லடா, எனக்கு தான்டா பிரச்சனை. அவன் பாட்டுக்கு வந்து மோகன்லால் மாதிரி வந்து வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு ஆமா அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சான். நாங்க வந்து அந்த இதுல கேட்கிறோம், இல்ல இப்பதான் சாப்பிட வந்து படுத்துட்டாரு அவரு, ஒரே ஒரு ஆட்டோ நின்னுச்சு, அவர் இதுக்கு மேல எடுக்க மாட்டாரு அப்படின்னு. என்னடா அது அப்படின்ட்டு நடக்கணும் மட்டும் நான் நடக்கிறேன். பொறுமையா நடந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டின உடனே முடியல, அப்படியே உட்காந்துட்டு ஓரமா ஒரு ரோட்ல அப்படியே உட்காந்துருக்கான். நீங்க வந்து வாடாடி போயிடலாண்டாங்கிற சும்மாறா அப்படின்ட்டு வந்து உட்காந்துருவோம். இப்போ திடீர்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு ஆட்டோ வருது. அதாவது வில்லேஜ்ல இருந்து, எங்க இருந்து வந்துச்சுலாம் தெரியாது. நான் அது வரைக்கும் வந்து காணல் நீரா இருந்த அந்த பகுதி வந்து ஒரு வண்டி அப்படியே மிதந்து வருது காணல் நீர்ல. அப்படியே பாடான்னு ஒரு நம்பிக்கையோட, இல்லைன்னா இவன் டார்ச்சர் பண்ணி நம்ம காலை உடைச்சு விட்டுறான்னு ஒரு நிமிடத்துல உட்காந்துருக்கோம். இப்ப அந்த வண்டி வருது, வந்த உடனே கையை போடுறோம், நிறுத்துறாரு. ஒரு பையன் உட்காந்துருக்காரு உள்ள, ஆல்ரெடி ஒருத்தர் உட்காந்து. இல்ல டிரைவர் மட்டும் ஓட்டுறது. ஒரு பையன், அவருக்கு வந்து ப்ராபப்ளி ஒரு 24 அந்த மாதிரி சின்ன பையன் தான். பாட்டு ஏதோ ஒரு பயங்கரமான பாட்டுலாம் வச்சு பயங்கரமா லவுடா வச்சுட்டு இருக்காரு. இந்த ஆட்டோல போகணும் போதே என்ன இவ்வளவு சவுண்டா இருக்கு போகணுமான்ற மாதிரியா இருந்தது. பட் நமக்கு வேற வழி கிடையாது. இப்போ அதுல ஏறிட்டு உட்காரோம். உட்கார்ந்தா கிளம்பி அடுத்த 5 கிலோமீட்டர் ரோட்ல வந்து பஸ் ஸ்டாண்டு விட்டுறாரு. விட்ட உடனே எவ்வளவு ஆச்சு தம்பின்னு நான் கேக்குறேன். ஒண்ணு காசு வேணாண்ணே அப்படிங்கிறோம். எவ்வளவு வேண்டாம் அப்படிங்கிறான் என் ஃப்ரெண்டு. காசு வேணாங்க. காசு வேணாமா? ஏன்பா ஏன் காசு வேணாங்கிறாரு. இல்லைன்னா அங்க இருந்து வர்றதுக்கு நான் 15-10 ரூபா வாங்குவேன், உங்களை பாதிக்கு மேலதான் வந்து கூப்பிட்டேன். ஸோ அதுக்குன்னா 5 ரூபா வாங்கணும். அந்த 5 ரூபா வந்து ரொம்ப என்ன சொல்றது, அது ஒரு காசு ரொம்ப சில்லறத்தனமா இருக்கும்னா அதனாலதான் வேணான்னு வெக்கப்படுறோம். உடனே இவனுக்கு வந்து ஆச்சரியமாயிருச்சு. டேய் என்னடா காசு வாங்காம இருப்பாங்களாடா அப்படின்னு. அதெல்லாம் இருப்பாங்கடா பாரு அப்படின்னு சொல்றேன். இல்ல பரவாயில்ல ஏதாவது வச்சுக்கோன்னு சொன்னா அவன் வந்து அப்படி வண்டியை தள்ளி விட்டு அப்படி திருப்பிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே போறான். எனக்கு காசு வேணாம்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டு ஒருத்தன் உதவி செஞ்சுட்டு போறது இல்லையா, இதை நீங்க எங்க பாப்பீங்க? ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் வந்து உங்க லைஃப்ல வரணும்னா யூ ஹாவ் டு கம் அவுட். அப்போ அந்த விஷயம்லாம் வந்து நீங்க வெளியில மக்களை பார்க்கும்போது கவனிக்கும் போது, திடீர்னு ஒருத்தர் தனியா சிரிச்சுட்டு இருப்பாரு, அவர் மைண்டுக்குள்ள என்ன ஓடும், அவர் லவர்கிட்ட பேசினதா இருக்கலாம், இல்ல அவர் மேனேஜர் திட்டினதா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு அந்த ரசனைங்கிறது உங்களுக்கு அப்படிதான் உருவாகும் இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம இல்லாம போக 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 கம்ப்ளீட்டா மொபைல் ப்ளஸ் கொடுங்க, நமக்கு இந்த மாதிரியான ரசனை இல்லாமல் போயிடுது. ரசனை இல்லாமல் போகும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பலதரப்பட்ட சிந்தனை வந்து உள்ள உருவாகாமல் போய் ஒரு மாதிரி மோனோட்டோனஸாக லைஃப் மாறிடும். மோனோட்டோனஸாக மாறிச்சுனாலே உங்களுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆவீங்க,
எல்லா சின்ன சின்ன விஷயத்துலாம் பயமா ஹைப்பராகுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால பொதுவாக வெளியில வந்து மக்களை பார்ப்பதுங்கிறது நீ ஜஸ்ட் உட்காந்து வெறுமனே வேடிக்கை பார்த்தாலே போதும். எவ்வளவோ கேரக்டர்ஸ் இருக்கு, எல்லா கேரக்டர்ஸும் நம்மளை வந்து ரசிக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டே இருப்பாங்க. மயக்கம்னால போய் வந்து போட்டோ எடுப்பாரு தெரியுங்களா அந்த பாட்டி அம்மாவை. ஸோ அது மாதிரி நான் வந்து என்னன்னா கேரக்டர்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க, கதை எழுதுங்க அப்படி சொல்லல. நீங்க மனிதர்களோட இருக்கும்போது ஒரு வார்ம்த் கிடைக்கும், ஒரு என்ன சொல்றது அரவணைப்புன்னுவோம் இல்லையா, ஒரு ஒரு கம்பேனியன்ஷிப் பண்ணுவோம்ல, அது கிடைக்கும். தனியா இருக்கும்போது தான் உங்களுக்கு பயம். மனுஷன் வந்து எப்பவுமே கூட்டத்தோட வாழ்றோம். கூட்டமாக வாழ்வதனாலதான் மனுஷனாவே ஆகும். தனியா அவனால இருக்க முடியாது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தனியா இருந்துட முடியும், கிடையாது. என்னன்னா கூட இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களால நம்ம கூட வந்து சண்டை போடுவாங்க, பிரச்சனை வரும், அதெல்லாம் வேற. ஆனா அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் தனியா போய் நின்றுப்பேன் அப்படின்னா யூ ஜஸ்ட் கேனாட் சர்வைவ். அதுதான் இன்னைக்கு வந்து மொத்த சமூகத்துடைய வழிமுறையாகவும் மாறிட்டு. எல்லாமே இண்டிவிஜுவலிஸ்டிக்காக, எல்லாமே என்னுடைய பிரச்சனையா மட்டும் பார்த்துக்கிட்டு உங்ககிட்ட நான் பேசுறேன், நீங்க ஒரு கருத்து சொல்றீங்கன்னா அதை நான் நிராகரிச்சுட்டு என் கருத்து மட்டும்தான் பிரச்சனை, என் பிரச்சனை மட்டும்தான் பிரச்சனைன்னு பேசுறது இருக்கு இல்லையா, அதே தப்பு. அப்போ நீங்க உங்க இண்டிவிஜுவலிஸ்டிக் மைண்ட் செட்ல இருந்து பேசுறீங்க, உங்களுடைய தனி மைண்ட் தான், உங்க பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்போ என்ன ஆகும், ஒரு இடத்துல உங்களை விட்டுட்டு போயிடுவோம். நீங்க தனியா உட்காந்து புலம்பிட்டு இருக்கணும், நமக்கு யாருமே இல்லை, நம்மளை வந்து எல்லாருமே திட்டுறாங்க, எல்லாருமே இது பண்றாங்க. அப்படி தனியா உட்காரும்போது என்ன ஆகும், அடுத்து பிரச்சனை, சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் வரும். அண்ட் நம்மளே வந்து நிறைய பதட்டமாகும், நிறைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து உடஞ்சு போயிடுவோம். அந்த சமயத்துல எவனாவது வந்து உங்களை வந்து பேச ஆரம்பிச்சான்னா, அதான் அதுக்கு பேர் வல்னரபிலிட்டின்னுவாங்க. யாராவது பேச ஆரம்பிச்சா அவன் நல்லவனா கெட்டவனான்னு கூட ஆராயறதுக்கு தகுதி ஒரு டைம் இல்லாமல் நீங்க அப்படியே ஒரு கொடி வந்து ஒரு படறதுக்கு வந்து ஒரு குச்சி கிடைச்சிச்சுங்கிற ஆர்வத்துல உடனே வந்து பிடிச்சிப்பீங்க. அவன் நல்லவனா இருந்தா ஃபைன், தப்பானவனா இருந்தா அகெயின் இன்னொரு பாதாளத்துல நீங்க விழ தயாராகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்போ வரணும்னா நீங்க எல்லாருக்கூடையும் வந்து அதிகமாக எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை, அதிகமாக போய் வந்து குழாவும் தேவையில்லை. ஓகே இருக்கே நான் இருக்கேன், ஓகே நம்ம வெளியில வந்து மக்களை பார்ப்போம், ரசிப்போம், அவங்க கிட்ட இருக்க சின்ன சின்ன அந்த மெல்லிய மனித உணர்வுகள்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகும், அது வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட பேசுனா நம்ம பேசுவோம், நம்ம அவங்ககிட்ட வந்து உதவணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவோம், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லுவோம், அது தப்பும் கிடையாது. முடியலன்னு சொன்னா நம்ம கேவலமா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ. ஆமா, நீங்க முடியலன்னு சொல்லாமல் அதுல வந்து அவன் காண்டாயம் உங்களை திட்டினாதான் தப்பு, ஓகேவா. முடியலன்னு சொல்லிட்டு அது தப்பு கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் லைஃப். டூ மச் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் நிறைய வந்து வன்மம் உள்ள போட்டு அடக்கிக்கிட்டு ஒரு நாள் நீ ஒருத்தன் வந்து அப்படி அப்படி தடுமாறி விழுந்தான்னு வச்சுங்களேன், மேல ஒரு 15 பேர் போட்டு அப்படியே புதைச்சிருந்தது இருக்குல்ல, அதெல்லாம் நடக்கும். ஸோ அப்ப வந்து என்னன்னா உங்களுக்கு இது ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃப். அது நீங்க பற்றற்று இருத்தல் அப்படின்னு ஒரு இது வந்து புத்தர், நம்ம பற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஆனா அதே நேரத்துல பற்றோடையும் அடைய வேண்டியதில்லை. எல்லார்கிட்டையும் போயிட்டு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸ்க்கு புரியுற மாதிரின்னா பொசசிவ்னஸ் இருக்குது. பொசஸ் பண்ணிட்டு இப்போ அதாவது காதலர்கள் வந்து தன்கிட்ட பேசலன்னு சொல்லி கையெழுத்துக்கிறது அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நண்பர்கள் நம்ம கிட்ட பேசலன்னு சொல்லி கையெழுத்துக்கிற குரூப் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குறாங்க, அவங்க பெண்கள் தான். அவங்கெல்லாம் வந்து லிட்டரலி அவங்க ஒரு பொண்ணு வந்து இவங்க வந்து எப்பவுமே என் கூட டாமினேட் பண்ணிட்டே இருக்காங்கலாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு நாள் வந்து தனியா வந்தாங்க, இவங்க கிட்ட கூப்பிட்டு கூட கிளம்பி வந்துட்டு போறாங்க இல்ல, அதெல்லாம் பல ஆண்டு காலமாச்சு. ஸோ அப்போ தனியா இருக்காங்க. இப்போ அவங்க வந்து இதெல்லாம் அறுத்துக்கிட்டு போட்டோலாம் எடுத்து அனுப்புறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்றது இருக்கு இல்லையா, இது தேவை கிடையாது. நீங்க வந்து அதான் நான் எப்பவுமே சொல்றதான், உங்க கூட இருக்கிறவனை நீங்க அடிச்சு விரட்டினாலும் போக மாட்டான், உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறவனை கட்டி போட்டாலும் இருக்க மாட்டான். சிம்பிள். அப்ப அதுக்கே நீங்க ஸ்ட்ரெயின் பண்றீங்க இல்லையா அதிகமா. சரி நம்ம வந்து எதிர்பார்த்தோம்னா இப்ப விஜயராகவன் வந்து நமக்கு நல்லது செய்வார், நான் நினைச்சாதானே நான் வந்து ஏமாறணும். நீங்க வாங்க இருங்க, நீங்க என்னமோ பண்ணுங்க, அது என்ன பாதிக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், பாதிச்சா நான் விலைக்கு போயிடுறேன், இவ்வளவுதான். இந்த குறைந்தபட்ச காமன் மினிமம் அரசாங்கத்துல வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம்லாம் போடுவாங்க, அது மாதிரி மனிதர்களுக்குள்ள காமன் மினிமம் குறைந்தபட்ச ஒத்துழைப்பு திட்டத்தோட நம்ம வாழ்ந்தோம்னாலே பிரச்சனை இருக்காது.
ஸோ என்னன்னா அந்த இடத்துக்கு வராம நம்ம வந்து எல்லாத்தையும் லவ் பண்ணோம்னா அங்கே போய் எல்லாத்தையும் மொத்த வீடு, சோஃபா, டிவி, பக்கத்து வீடு, சொந்தக்காரன் எல்லாரையும் போய் அங்கே மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ அவங்க வந்து நேச்சுரலி ஒரு இடத்துல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க சொந்தமாக வந்து ஒரு பிரச்சனை, அதில் வந்து முரண்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓ, நீ இப்போ என்ன அசிங்கப்படுத்துறல, என் வீட்டை அசிங்கப்படுத்துறல, ஒரு ஃப்ரெண்டை அசிங்கப்படுத்து, இப்படி போகிறது. அதே மாதிரி நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி மொத்தமாக வந்து நிற்கிறது இல்லையா. இங்கே யாருமே ஒருத்தரை ஒருத்தர் சாராமல் வாழ முடியாது. அதே நேரத்தில் யாரையாவது முழுக்க சார்ந்து வாழவும் முடியாது. தேவையான அளவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸும் தேவை, தேவையான அளவுக்கு டிபெண்டன்ஸும் தேவை. ஸோ வந்து அது ரிலேஷன்ஷிப்பில், அப்பா அம்மா உறவுல, ஃப்ரெண்ட்ஷிப்பில், எல்லா இடத்துலையும் அது தேவை. இப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது நீ இப்போ உங்ககிட்ட சட்டுன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், நீங்க வந்து வேற ஒரு பிரச்சனையில இருப்பீங்க, வேற ஒரு ஜோன்ல இருப்போம். ஆமா, இப்ப நான் சொல்ற வார்த்தை உங்களை குத்துதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க குத்து வாங்கினீங்கன்னா நீங்க அப்பயே சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அது ஓகே சாரின்னு கேட்டு போயிடலாம். இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஓகே இருங்க, இப்ப திட்டான்ல, இதுக்கு ஒரு ஃபைல் போட்டு நான் ஷெல்ஃப்ல வைக்கிறேன், என்னைக்காவது வரும்போது கோட்டார் அவர்களே அப்படின்னு அந்த ஃபைல் எடுத்து நான் பேசுவேன் அப்படின்ட்டு எடுத்து வைக்கிறது. இது தேவையில்லை. ஓகே, அதே மாதிரி நான் ஒரு ஜோன்ல வந்திருப்பேன், என்கிட்ட வந்து பேசும்போது உங்களுக்கு ஏதாவது சொல்லும்போது எனக்கு வார்த்தை வந்து ஹர்ட் ஆகுதுன்னா, ஏன் அப்படி பேசுற அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது பெட்டர். ஓகேவா? அது நடக்காத போது வரக்கூடிய சிக்கல். பொதுவா வந்து இந்த பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா, சொல்லுங்க பார்ப்போம். எங்க வரும்? லவ்ல வரும். மேல் ஃபீமேல் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள வரும். ஃப்ரெண்ட்ஷிப் உட்பட. ஃப்ரெண்ட்ஷிப், அப்பா அம்மா வரும்னு நினைக்கிறேன் எல்லாமே. ஸோ இப்படி வந்து அது ஏன் வருது அப்படிங்கிறத பத்தி அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு வேணாம். அது ஒரு பயங்கரமான ஏரியா. அது ஒரு பயங்கரமான ஏரியா. நம்ம வந்து சினிமா பத்தி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பேசி ஸ்டார்ட் பண்ணது. ஆனா பாட்காஸ்ட் ரிலேஷன்ஷிப், அது இந்த ஜெனரேஷனோட இருக்கிற சகிப்புத்தன்மை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட இடத்துக்கு போயிருச்சு இல்லையா. இதுக்கே வந்து பார்த்துட்டு 5 நிமிஷத்துல கட் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் இருந்தாலும் நம்ம பேசி வைப்போம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு தலைமுறை இதை பார்த்துட்டு பயன்பெறுவார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வர்ற மாதிரி வெளிகிரகத்துல இருந்து வர ஜீவராசிகள் தோண்டி எடுத்தாங்கன்னா நம்ம பாட்காஸ்ட பார்த்து கீழடியில வர்ற பாடம் ஓடு மாதிரி. எனக்கு அதான் இப்போ வந்து ஒரு தெரப்பி செஷன் அட்டெண்ட் பண்ணி முடிச்ச ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. அந்த ஜோன்ல தான் இருக்கேன். எப்ப தெரியும் அது காலையில ஆபீஸ் போனாலும் தெரிஞ்சு. ஆமா, அது அடுத்து என்னடா வேலை அப்படின்னு நினைச்சாலே தெரிஞ்சிடும். சிம்பிள். அதான் நீங்க அடுத்து என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறீங்கல்ல, அன்பே சொன்னோம். அடுத்த நொடி வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் ஏராளம். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா அடுத்து என்ன வேலைங்கிறதெல்லாம் நம்மளை வந்து பார்த்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா. இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் என்ன இது நம்ம நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தது தான். ஸோ இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ கேட்டுட்டு இருக்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய நன்றி. மீண்டும் சந்திப்போம். இதே இடம் தான், மறக்காம திரும்ப வந்துடுங்க. கூடி சீக்கிரம் தொடர்ந்து சந்திப்போம். ஏன்னா தொடர்ந்து நிறைய பேசணும், தொடர்ந்து நிறைய பண்ணணும் அப்படின்றது தான் எங்க ஐடியா. ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.